வணக்கம். ஜேயின் குரல் வழியில் ஒரு கதை. நாத்தனார் 1.0 எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நாத்தனார் 2.0. திரு தேவி பாலா எழுதிய நாத்தனார். அத்தியாயம் 1. பரபரப்பாக உள்ளே நுழைந்தாள் சந்திரா. வேகமாக சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். எதையோ தேடினாள். கிடைக்கவில்லை. அண்ணி, எங்க 2 பேருக்கும் சாப்பாடு பேக் பண்ணலையா? அவர் கீழே பைக்ல காத்துக்கிட்டு இருக்காரு. டைம் ஆச்சு அண்ணி. அத்தை, எனக்கு தலைவாரி விடு. 11 வயசு நிஷா சீப்புடன் ஓடி வர பின்னாலேயே வந்த 6 வயசு வினோத், அத்தை எனக்கு பசிக்குது, இட்லி ஊட்டி விடு அத்தை. அண்ணி, அவங்கள அப்புறமா கவனிக்கலாம், எங்க 2 பேருக்கு முதல்ல பேக் பண்ணு. ஜானகி சிரித்தபடி அருகில் வந்தாள். சமையல் முடிஞ்சாச்சு. உங்க அண்ணன் எதையோ தேடி என்ன பறக்கடிச்சு இப்பதான் புறப்பட்டு போனாரு. அதுல பேக் பண்ண முடியலடி. 5 நிமிஷத்துல பேக் பண்ணிடுறேன். பரசு எதுக்காக பைக்ல வெளியில நிக்கிறாரு? அவரை உள்ள வந்து ஒரு பாய் காஃபி குடிக்க சொல்லு. நிஷா, வெளியில நிக்கிற அவரை உள்ள கூட்டிட்டு வா. அத்தை, எனக்கு பசிக்குது. இருடா தங்கம், அம்மா அப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு உனக்கு ஊட்டி விடுறேன். அவங்களுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆக கூடாதுல்ல. நீ வா சந்திரா. சீக்கிரம் அண்ணி. ஏண்டி, நீ எல்லாம் ஒரு மனுஷிதானா? கேட்டபடி வந்தது பாட்டி அன்னலட்சுமி. திரும்பினாள் சந்திரா. ஏன் இப்படி கேக்குற? நீ எல்லாம் ஒரு அம்மா தானா? பெத்த பொண்ணுகிட்ட ஒரு அம்மா இப்படியா பேசுவ? என்னோட என்ன மனுஷத்தனம் கெட்டு போச்சு? உங்க அண்ணி ஜானகி மனுஷியா இல்ல மாடா? உனக்குன்னு ஒரு வீடு அடுத்த தெருவுல இருக்கு. இங்க இருக்கிறது 2ம் நீ பெத்த குழந்தைங்க. அவங்கள உங்க அண்ணி கிட்ட விட்டுட்டு நீ ஜாலியா இருக்க. உங்க 2 குழந்தைகளையும் அவதான் வளர்க்கறா. இங்க அவளுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. புருஷன், வேலைக்கு போற மூத்த மக ராமு, படிப்பு முடிக்காத சின்னவ ரவி, வயசான மாமியார்னா, இத்தனை பேரை அவ பராமரிக்கிறா. உன் வீட்டுல உனக்கும் உன் புருஷனுக்கும் சமைக்க கூட முடியாதா? அதையும் அவ தலையில தான் கட்டுவியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லடி. அம்மா, உன்ன நான் கேட்டேனா? அண்ணி வேலைக்கு போறாங்களா? வீட்டுல தானே இருக்காங்க. எல்லாரையும் அனுப்பிட்டு அண்ணி நிதானமா ரெஸ்ட் எடுக்கலாம்ல. வேலைக்கு போற என் நிலைமை அப்படியா? 2 பிள்ளைங்களையும் பராமரிச்சு வீட்டுல சமைச்சு எல்லா வேலைகளையும் செய்ய முடியுமா? அப்படியே அரைஞ்சா எப்படி இருக்கும் தெரியுமா? வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிற உங்க அண்ணி ஜானகி உனக்கு இழப்பமாயிட்டாளா? உனக்காக எல்லாம் செய்யற அவள நாக்கு கூசாம விமர்சனம் பண்ற? வேலைக்கு போகாத பெண்கள் உங்களுக்கு எல்லாம் இழப்பமாடி? உன்ன சொல்லி தப்பில்ல. ஜானகி உனக்கு தர அளவுக்கு மீறின இடம். அத்தை, எதுக்கு இப்போ இத்தனை டென்ஷன் ஆகுறீங்க? அவ என்ன அநியாயமா கேட்டுட்டா? அவளை என்னைக்கு நான் நாத்தனாரா நினைச்சேன்? என் மகளா தானே இப்போ வரைக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இது தெரியாதா அத்தை? நல்லா தெரியும்டி. ஏமாந்த என் அப்பாவி மருமகளை என் சுயநலக்கார மகள் ஏறி மிதிக்கிறான்னு நல்லாவே தெரியுது. சொன்னாலும் ஜானகிக்கு புரியறது இல்ல. அப்படி எதுவும் இல்ல அத்தை, நாம அப்புறமா பேசலாம். நீ வா சந்திரா, சீக்கிரம் லஞ்ச் பேக் பண்ணி தரேன். காலையில 2 பேரும் என்ன சாப்பிட்டீங்க? எதுவும் சாப்பிட நேரம் இல்ல நீ, வழியில பாத்துக்கிறோம். வெறும் வயித்தோட போகாதேடி, உனக்கு பசி தாங்காது. தோசை ஊத்தி தரேன். வேண்டாம் நீ, அதுக்கும் இந்த கிளவி கரிச்சு கொட்டும். நீ பாக்ஸ மட்டும் கொடு, நேரமாச்சு. அடுத்த அரை மணியில் அவர்களை அனுப்பி குழந்தைகளை தயார் செய்து பள்ளிக்கு அனுப்பிவிட்டு திரும்பினாள் ஜானகி. அத்தை, உங்களுக்கு கஞ்சி ரெடி, சீக்கிரம் சாப்பிடுங்க, மாத்திரை போடணும்ல. அருகில் வந்தார் மாமியார் அன்னலட்சுமி. மருமகளை வாஞ்சையுடன் பார்த்தார். நீ ஏண்டி இப்படி இருக்க? எப்படி இருக்கேன் அத்தை? எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வியா? உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு ஜானகி. புருஷன், பிள்ளைகளை அனுப்பணும். ஆனாலும் சந்திராவுக்கு நீ ரொம்ப இடம் தர. அவ ஏன் பொண்ணுதான். ஆனாலும் பெத்த பொண்ணே நியாயம் தப்பி நடந்தா ஒரு அம்மா சும்மா இருக்க கூடாது இல்லையா? அத்தை, உங்களை மாதிரி ஒரு நல்ல அம்மாவை உலகத்துல பாக்குறது ரொம்ப அபூர்வம். தான் பொண்ணு செய்யற தப்புகளை நியாயப்படுத்துற அம்மாக்கள் தான் இங்க அதிகம். ஆனா நீங்க அப்படி இல்ல. நான் அப்படி இருந்தா தெய்வம் கூட என்ன மன்னிக்காது ஜானகி. நீ இந்த வீட்டுக்கு வாழ வரும்போது உன் மாமா உயிரோட இல்ல. சந்திராவுக்கு 10 வயசா இருக்கும்போது அவங்க அப்பா காலமானாரு. சந்திராவுக்கும் செல்வத்துக்கும் 16 வயசு வித்தியாசம். அவனை நல்ல விதமா படிக்க வச்சு அவரு நல்ல உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால அவர் காலமானதும் குடும்பத்தை செல்வம் தூக்கி பிடிச்சான். அது கடமை தானே அத்தை? எத்தனை பெண்கள் அந்த மாதிரி நினைக்கிறாங்க ஜானகி. செல்வத்துக்கு 28 வயசுல வரன் பேசும்போது எனக்கு உள்ளூர ஒரு கலவரம் இருந்தது. வரப்போற பொண்ணு அவனை வளைச்சிட்டா நானும் சந்திராவும் வீதியில தான் நிக்கணும்னு நான் கலங்கி நின்னேன். ஆனா வந்த நீ மருமகளா வரல, எனக்கு மகளா வந்த. என் மகளுக்கு தாயா வந்த. அம்மா அழுதே விட்டாள். என்ன அத்தை நீங்க, இதுக்கு போய் அழறீங்க?
ஒரு குடும்பத்துக்கு வாழ வர பொண்ணு இத கூட செய்யலன்னா எப்படி? நீ சொல்றேம்மா. எத்தன பொண்ணுங்க அந்த மாதிரி இருக்காங்க. பல பெண்களால குடும்பங்கிற கூடு கலைஞ்சு தானே போயிருக்கு ஜானகி. ஒரு தலைவன் குடும்பத்துக்கு இருந்தா யாரும் பயப்பட வேண்டாம். அவர் போயிட்டாரே. என் பிள்ளை நல்லவன் தான். வந்தவ ராட்சசியா இருந்தா அவன் நிம்மதி போயிடுமே. அப்புறம் ஒரு தாய்க்கு என்ன சந்தோஷம் இருக்கு? விடுங்க அத்த. நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. அப்புறம் எதுக்கு கவலை? நீ இந்த வீட்டுக்கு வரும்போது சந்திராவுக்கு 12 வயசு. அவள படிக்க வச்சு பட்டதாரியாக்கி நல்ல உத்தியோகம் வாங்கி தந்து அவளுக்கு நல்ல மாப்பிள்ளைய புடிச்சு சீரும் சிறப்புமா கல்யாணம் செஞ்சு வச்சு 2 பிரசவம் பார்த்து ஒரு அம்மா கூட இத்தனை செஞ்சதா எங்கேயுமே கேட்டதில்ல ஜானகி. ஆனா நீ செஞ்சிருக்க. அதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? மறுபடியும் ஜானகி கைகளை பிடித்தபடி அழ, அத்த, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரி அழாதீங்க. உடம்புக்கு ஆகாது அத்த. யாரும் இங்க பெரிய தியாகம் எல்லாம் செய்யல. அப்பா இல்லாத வீட்ல அண்ணன் செஞ்சுதான் ஆகணும் அத்த. புருஷன் வீட்டு பொறுப்புகளை மனைவி சுமந்து தானே தீரணும். இல்லம்மா, அப்படி யாரும் நினைக்கிறது கூட இல்ல. வந்த முதலே அவளை உன் நாத்தனாரா நீ நினைக்கல. ஆனா அவ அப்படி இல்ல. குழந்தை முதலே பொறாமையும் பொசசிவ் குணமும் அவளுக்கு ரொம்ப அதிகம். நான் பயந்ததே அதுக்கு தானே ஜானகி. அண்ணன் அவளுக்கு மட்டும்தான் சொந்தம்னு உன்னை அவ என்ன பாடுபடுத்தி இருக்கா. உனக்கு அதெல்லாம் மறந்து போச்சா ஜானகி? விடுங்க அத்த. நான் அன்னைக்கும் அத பத்தி நினைக்கல, இப்பவும் நினைக்கல. விடுங்க. இன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போலாமா? நீங்களும் வாங்க. சொல்லிவிட்டு உள்ளே வந்தாள் ஜானகி. மனசு பின்னோக்கி ஓடத் தொடங்கியது. ஜானகி எதையும் மறக்கவில்லை. எல்லாமே ஞாபகம் இருந்தது. செல்வம் அவளை பெண் பார்க்க வந்தபோது சந்திராவுக்கு 11 வயது முடிந்து அவள் பருவமடைந்த சமயம். பெண் பார்க்க வந்த போதே பெரிய மனுஷி போல 1000 கேள்விகள். எங்க அண்ணனுக்கு நான் தான் உசுர். நீங்க வந்தாலும் 2வது இடம்தான். உங்களை முதல் இடத்துக்கு வர நான் விடவே மாட்டேன். வாய மூடுடி. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இங்க உள்ளவங்க எல்லாரும் பெரியவங்க. பேசாம இரு என்றாள் அம்மா. அன்னலட்சுமி கண்டிக்க அங்கேயே அழத் தொடங்கி சூழ்நிலை ரசாபாசமாகி செல்வம் தான் சமாளித்தான். அப்பாவும் இல்ல, அவ என்ன ரொம்ப சார்ந்து இருக்கிற காரணமா இப்படி பேசுறா. நீங்க யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். நான் ஜானகி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஜானகி எழுந்து வர, அண்ணே, நானும் உன் கூட வருவேன். வாடி இந்த பக்கம். அம்மா பிடித்து இழுக்க, அவளை ஃப்ரீயா விடுங்க. அவளும் வரட்டும். இப்ப என்னத்த தனியா பேசிட போறோம்? இதனால ஒருத்தரை ஒருத்தர் முழுமையா புரிஞ்சுக்க முடியுமா? இத பாரு சந்திரா, உன் அண்ணன் உனக்கு தான் சொந்தம். நான் இன்னும் அவர் மனைவி ஆகல. அப்படி ஆனாலும் உங்ககிட்ட இருந்து அவரை நான் தட்டி பறிக்க மாட்டேன். போதுமா? குபீரென அம்மாவும் பிள்ளையும் ஒரே சமயத்தில் நிமிர்ந்தார்கள். முதல் அபிப்பிராயம் நன்றாக ஏற்பட்டு விட்டதால் அதை யாராலும் மாற்றவே முடியாது. ஜானகிக்கு நடந்தது அதுதான். அன்று அம்மா பிள்ளை இருவருக்கும் அவளை மிகவும் பிடித்து விட்டது. செல்வம் அங்கேயே தன் முடிவை சொல்லிவிட்டான். ஜானகிக்கும் சம்மதம். நிச்சயத்துக்கு நாள் குறிக்கிறோம் என்று அவர்கள் புறப்பட்டு போக ஜானகியின் அம்மா எரிச்சலாக இருந்தார். அந்த பையனும் அவங்க அம்மாவும் நல்லவங்க. ஆனா அந்த நாத்தனார் பொண்ணு சரியான தீசல். அது உன்னை நிம்மதியா வாழ விடாதுன்னு தோணுது. இந்த இடம் வேணுமா? அப்பா இல்லாத குடும்பம், செல்வத்தை சார்ந்திருக்காங்க. இது இந்த வயசுலயே இந்த பேச்சு பேசுதே. போக போக இது என்னவெல்லாம் கூத்து கட்டுமோ? வீட்டோட வேற இருக்கு. இந்த வரன் வேணுமா? அம்மா, ஏன் நீ இப்படி பயப்படுற? இல்லடி, இங்கேயே அது அப்பட்டமா தன் பொறாமைய காட்டுது. அவங்க வீட்ல அது ஆடாம இருக்குமா? தாக்கு பிடிப்பியா நீ? எல்லாத்தையும் அனுசரிச்சு போற குணம் உனக்கு. ஆனா சில பேரை அடக்கி வைக்கணும் ஜானகி. நான் பாத்துக்கிறேம்மா, நீ தைரியமா இரு. மறுநாளே போன் செய்து ஜானகியை வெளியில் சந்திக்க நேரமும் இடமும் தீர்மானித்த செல்வம் அவனே வந்து ஜானகியை அழைத்து போனான். கொஞ்சம் மனசு விட்டு பேசிடலாம் ஜானகி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அணுகுமுறை ரொம்ப நேர்த்தியா அழகா இருந்தது. அம்மாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அததான் வீட்லயே 2 பேரும் சொல்லிட்டோமே. அப்புறம் இந்த தனி சந்திப்போட நோக்கம் என்ன? என் தங்கச்சி சந்திரா தான். நான் அவளை நினைச்சு கொஞ்சம் கவலைப்படுற ஜானகி. அப்பாவும் போய் இப்போ என் குடும்பத்தை தாங்க வேண்டிய நிலையில நான் இருக்கேன். அம்மா, சந்திரா 2 பேருக்கும் முழு பொறுப்பு நான் தான். அது நியாயம் தானே? சந்திராவுக்கு 11 வயசுதான். அவளை படிக்க வச்சு கல்யாணம் முடிச்சு அவளை முழுமையா வாழ வைக்கிறது என்னோட கடமை. அதுல இருந்து நான் நழுவவே முடியாது. உங்களை யார் நழுவ சொன்னது? என்னால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது செல்வம். அம்மாவும் சந்திராவும் உங்க வாழ்க்கையில உள்ளவங்க. நான் இன்னும் உள்ள வரவே இல்ல. அப்படி இருக்க என்னால பிரச்சனை வரும்னு நீங்க பயப்படுறீங்களா செல்வம்?
இல்ல ஜானகி, உன்னால பிரச்சனை வராதுன்னு எங்க 2 பேருக்குமே புரிஞ்சு போச்சு. ஆனா உனக்கு பிரச்சனை வரக்கூடாதேன்னு தான் நாங்க பயப்படுறோம். யாரால? சந்திரவாலயா? ஆமா. அவளோட பொசசிவ் குணம் சாதாரணம் இல்ல. எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு நான் அம்மா கிட்ட சொன்னேன்னா, அதோட வீரியத்த நீ புரிஞ்சுப்பன்னு நெனைக்கிறேன் ஜானகி. அப்படி ஒரு சுருங்கின மனசு அவளுக்கு. இதுக்காக அம்மா கவலைப்படாத நாளே இல்ல. ஒரு படி மேலே போயி, "நீயும் வாழணும்டா செல்வம். அது எனக்கு ரொம்ப முக்கியம். எங்க செலவுக்கு பணம் தந்துட்டு, நீ தனியா போயிடு செல்வம்னு" சொன்னாங்க. எந்த ஒரு அம்மாவாவது இப்படி சொல்லுவாங்களா ஜானகி? நான் பாக்குற முதல் பொண்ணு நீதான். ஐ மீன் கல்யாணத்துக்கு. உன் அப்ரோச் தான் உங்ககிட்ட தனியா பேசுற எண்ணத்தை எனக்கு தந்தது. அவளால நிறைய இடையூறுகள் உனக்கு வரும். நீயும் 1000 கனவுகளோட வாழ வருவ. அதனால நீ சந்திக்க வேண்டிய சோதனைகள நான் சொல்லிட்டா நல்லது இல்லையா? உனக்கு சம்மதம்னா நம்ம மேற்கொண்டு பேசலாம். என்ன சொல்ற? ஜானகி சிரித்தாள். எனக்கு சந்திரா ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல. சின்ன பொண்ணு, அப்பாவை இழந்து அண்ணனோட அரவணைப்புல வாழற சூழ்நிலை. நீங்க அவகிட்ட பாசம் காட்டாம முரட்டுத்தனமா இருந்திருந்தா அவ உங்களை விட்டு விலகி போயிருப்பா. நீங்க செய்யலையே. உங்களுக்கு கடமை உணர்வும் அதிகம், பாசமும் அதிகம். இத்தனை கவலைய ஒரு தாய் தங்கச்சிக்காக படுறவரு நிச்சயமா நல்ல புருஷனாதான் இருக்க முடியும். தன் குடும்ப பொறுப்ப கை நழுவ நினைக்காத ஒரு ஆம்பளை எல்லாருக்கும் நியாயமா இருப்பாரு. இந்த முடிவ அப்பவே நான் எடுத்தாச்சு செல்வம். நானும் பாசமான குடும்பத்துல வாழறவதான். தன் மகளுக்காக கவலைப்படுறத தாண்டி வரப்போற மருமகளுக்காக ஒரு தாய் கவலைப்படுறாங்கன்னா அவங்கள விட ஒரு நல்ல மாமியார் யார் இருப்பாங்க? அவனது தெளிவான பேச்சில் தன்னை தொலைத்தான் செல்வம். இவளை விட ஒரு நல்ல மனைவி எனக்கு வாய்க்கப் போவதில்லை என முடிவே எடுத்து விட்டான். அவள் கைகளை இதமாக பிடித்தான். எனக்கு இது போதும் ஜானகி, இனி பேச எதுவுமே இல்லை என்றான். அடுத்த மாதமே கல்யாணம் நடந்து விட்டது. கல்யாணத்திலேயே முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு சந்திரா செய்த ரகளை கொஞ்சம் நஞ்சமல்ல. அம்மாவுக்கு அவமானமாக போய்விட்டது. அன்று சாந்தி முகூர்த்தம். அந்த நேரம் வயிற்று வலி என நாடகமாடி அம்மா சமாதானப்படுத்தியும் கேட்காமல் அண்ணன் தான் வரவேண்டும் என அழிச்சாட்டியம் செய்து அதை ஜானகி அழகாக கையாண்டாள். நாங்க 2 பேரும் உன் கூடவே இருக்கோம், போதுமா? நீ வேண்டா, எங்க அண்ணன் மட்டும் போதும். அம்மா அவளை அறைய போய் ஜானகி தடுத்தாள். தனியாக அழைத்து வந்தாள். அத்தை, ஏன் எதிரில அவளை கண்டிக்காதீங்க, திட்டாதீங்க. அவளுக்கு அவமான உணர்வு அதிகமாகும். அதன் காரணமாக என் மேல அவளுக்கு வெறுப்பு அதிகமாகும். அது வேணுமா? அவ ஒரு சின்ன குழந்தையோட மனநிலைமையில இருக்கா அத்தை. அத நாம புரிஞ்சுக்கணும். உனக்கு என்னம்மா தலையெழுத்து? நான் பெத்து தொலைச்சிட்டேன், சுமந்து தானே ஆகணும். அண்ணியும் அம்மா தான் அத்தை, உதற முடியாது. அவளை அவ போக்குல விடுங்க, நானும் அவரும் பாத்துக்கிறோம். மாமியார் மனதில் ஆணி அடித்த மாதிரி இறங்கி விட்டாள் ஜானகி. ஜானகி என்னதான் விட்டு கொடுத்தாலும் சந்திரா அடங்குவதாக தெரியவில்லை. சந்திராவின் சதுராட்டம் சாதாரணமாக இல்லை. சகலத்திலும் குறை கண்டாள். வந்த முதலே சமையல் பொறுப்புகளை ஜானகி ஏற்றுக்கொண்டாள். சாப்பாடு நன்றாகவே இல்லை என கழுவி கழுவி ஊற்றினாள் சந்திரா. அம்மாவுக்கு ஆவேசம் புறப்பட்டது. ஜானகி அடக்கிவிட்டாள். ஜானகி, ஆனாலும் உனக்கு ரொம்ப பொறுமை அதிகம். எனக்கே அது குறைஞ்சு அவளை நான் ஏதாவது சொல்லிடுவேனோன்னு எனக்கே பயமா இருக்கு என்றாள் அம்மா. அந்த தப்ப மட்டும் செஞ்சிடாதீங்க அத்தை. அப்புறம் நான் பட்ட பாடெல்லாம் வீணாயிடும். அவளுக்கும் பக்குவம் வரும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டுதான் இருக்கணும். அந்த பக்குவம் சந்திராவுக்கு வரவே வராது என்பது ஜானகிக்கு தெரியவே இல்லை. இந்த பூமியில் சில நாத்தனார்கள் திருந்தவே மாட்டார்கள். அத்தியாயம் 2. முதல் ஒரு வருடத்தில் செல்வம் ஜானகியை சேர்ந்து வாழ விடாமல் என்னெல்லாம் தொந்தரவுகளை தர வேண்டுமோ சகலமும் தந்தாள். ஒரு டிரெஸ் வாங்கினால் கூட அதை பறித்துக் கொள்வாள். ஒரு நகை வாங்கினால் அதை தரமாட்டாள். காரை எடுத்தால் முன் இருக்கையில் ஓட்டும் செல்வம் பக்கத்தில் அவள் தான் உட்காருவாள். சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கினால் அவளும் போவாள். கணவன் மனைவியாக அவர்கள் இருவரும் சேர்ந்து தனியாக ஒரு கோவிலுக்கு கூட போக முடியாது. குறுக்கே வந்து நிற்பாள். வெளியூர் போனால் கூடவே வருவாள். ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டால் கூட குறுக்கே வந்து நிற்பாள். சகலமும் கடந்து ஜானகி கர்ப்பமானாள். அம்மா அன்னலட்சுமியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. குடும்பத்துக்கு வாரிசு வந்து விட்டது என செல்வமும் அம்மாவும் குதூகலிக்க, குடும்பத்தார் கவனம் முழுக்க ஜானகி பக்கம் திரும்ப சந்திராவுக்கு பற்றி எரிந்தது. எந்த நேரமும் அவளையே தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அது இல்லாமல் போனால் அவள் பதட்டமாகி விடுவாள். அவள்தான் முக்கியமாக இருக்க வேண்டும். எஜமான் படத்தில் ஒரு வசனம் வரும். நான் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், எழவு வீட்டுல பணமா இருக்கணும். இதுதான் சந்திரா.
அவள் இருக்கும் இடத்தில் அவள்தான் கதாநாயகியாக இருக்க வேண்டும். ஜானகிக்கு பிள்ளை உண்டானதால் செல்வத்தின் கவனம் முழுவதும் திசை மாற சந்திரா பத்திரகாளியாகி விட்டாள். செல்வத்துக்கு கோபம் வந்து விட்டது. இப்போ அவ கர்ப்பிணி, நீ பிள்ளைய சுமக்குறியா? உனக்கும் அதெல்லாம் வரும். அப்போ உன்னையும் தாங்கி பிடிக்கிறேன். இப்ப கூட அவளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாதா? அப்படி இருக்க என்னால முடியாது என்றான். நல்லா கேளுடா, நீ கொஞ்சம் பேசினாதான் அவ அடங்குவா. வாழ வந்தவளுக்கு ஒரு நல்லதும் இந்த வீட்டுல நடக்க கூடாதா? இவளோட ஆட்டம் ரொம்ப அதிகமாகுது என்றாள் அம்மா. அத்தை பிளீஸ், 2 பேருமே மாறி மாறி பேசாதீங்க, போதும். அவங்க 2 பேர் கவனத்தையும் முழுக்க உன் பக்கம் திருப்பிட்டு இப்போ நல்லவ மாதிரி நடிக்கிறியா? என்ன எங்க அண்ணன் அம்மாவுக்கு எதிரா திருப்பி விட்ட உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? பாய்ந்து விட்டான் செல்வம். ஓடி வந்து தடுத்தாள் ஜானகி. அதில் கால் தடுக்கி விழ அம்மா அலறி விட செல்வம் பதற ஜானகி மயக்கமாகி விட்டாள். உடனே காரை ஏற்பாடு செய்து ஜானகியை அதில் கிடத்த, நானும் வரேன்டா செல்வம். கர்ப்பிணியா இருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன் முகத்துல நான் முழிக்கிறதே கடைசியா இருக்கும். பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் என்றாள் அம்மா. அம்மா நீ வீட்ல இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றான். அம்மா விட்ட சாபங்கள் கணக்கில்லை. சந்திரா மிரண்டு விட்டாள். அன்னிக்கோ அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கோ ஏதாவது நேர்ந்து விட்டால் நிச்சயமாக இவர்களை நான் இழக்க நேரும். பிறகு அண்ணன் என்ற உறவு எனக்கு இல்லாமல் போகும். நான் அனாதையாகி விடுவேனோ? ஐயோ! பதட்டம் அவளை ஆட்டி வைக்க அம்மாவும் நிலை கொள்ளாமல் தவிக்க ஆஸ்பத்திரியில் வைத்து ஜானகிக்கு சகல பரிசோதனைகளும் நடக்க 1 மணி நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என பதில் வந்தது. கர்ப்பமும் பாதுகாப்பாக இருப்பதாக சொல்ல நிம்மதியாக மூச்சு விட்டான். 1 மணி நேரம் இருந்துட்டு அவங்க செட்டில் ஆன அப்புறம் கூட்டிட்டு போங்க சார் என்றார் டாக்டர். கண் விழித்தாள் ஜானகி. அழுது விட்டான் செல்வம். என்னது இது, பச்சை குழந்தை மாதிரி? எனக்கோ வயிற்று பிள்ளைக்கோ ஒன்னும் இல்லையேப்பா, ஏன் கலங்குறீங்க? எல்லாம் அவ பண்ணின வேலை. இத்தனை நாள் பொறுத்தது போதும், இனி நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். என்ன பேசுறீங்க நீங்க? 15 வயசு பொண்ணு இப்படியா பேசுவீங்க? அவ உங்களுக்கு எதிரியா? உங்க தங்கச்சி ஏதோ அறியாமையில செய்யறத இப்படியா பெருசுப்படுத்துறது? அவ வயசு பக்குவம் இல்லாத வயசு. ஏதாவது தப்பான முடிவை தேடிக்கிட்டா அம்மா அண்ணன் யாருமே நம்ம பக்கம் இல்லையேன்னு அவ மனசொடிஞ்சு போயிட்டா. தப்புங்க. நீங்களும் அத்தையும் அவளை சரியா புரிஞ்சுக்கல. வாங்க வீட்டுக்கு போகலாம். உடனே நான் நல்லாதான் இருக்கேன். இருவரும் வீடு வந்து சேர அம்மா ஓடி வந்து அவளை கட்டி கொண்டாள். உனக்கோ பிள்ளைக்கோ ஒன்னும் இல்லையேம்மா. எங்க சந்திரா? இத்தனை கூத்துக்கும் காரணமானவ உள்ள இருக்கா. ஜானகி உள்ளே வர சந்திரா ஒரு ஓரமாய் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தாள். ஜானகி அருகில் வந்தாள். அவள் தோளில் கை பதித்தாள். சந்திரா சட்டென உடைந்து அழுதாள். எதுக்கு இப்ப அழற நீ? குழந்தைக்கு எதுவும் இல்லையே அண்ணி. அது எப்படி இருக்கும்? அது வெளியில வந்து அத்தை மடி மெத்தையடின்னு நீ தாலாட்டு பாடி தூங்க வைக்க வேண்டாமா? இல்ல, நீங்க விழ காரணம் நான் தானே. காலம் முழுக்க நான் எங்க அண்ணன் வெறுப்புக்கு ஆளாகி இருப்பேனே அண்ணி. என்ன பேசுற நீ? உன்னை யாராவது இந்த வீட்ல வெறுக்க முடியுமாடி? அதுவும் உங்க அண்ணன் வெறுப்பாரா? இதெல்லாம் நடக்கிறது தானேம்மா. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த முதலா உன்னை ஒரு நாளாவது கோவப்பட்டதுண்டா? இந்த குழந்தை எனக்கு பிறந்தாலும் இது 2வது குழந்தை தாண்டி. உன்னை தாண்டி என் மூத்த மகளா நாங்க நினைக்கிறோம். அதுக்கான உறுதிமொழிய வாங்கிட்டு தாண்டி உங்க அண்ணன் எனக்கு தாலியே கட்டியிருக்காரு. இத்தனை சொல்லியும் நீ என்ன நம்பலன்னா நான் நிரந்தரமா என் பிறந்த வீட்டுக்கே போயிடட்டுமா? சொல்லுடி. அம்மா உள்ளே வந்தாள். உளராத ஜானகி, போக வேண்டியது நீ இல்ல, நாங்க 2 பேரும் தான். அத்தை, இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இத விட்டுருங்க. நீங்க போய் உங்க பிள்ளைய கவனிங்க. நீ கர்ப்பிணி, உன்னை யாருக்குடி கவனிக்கிறது? இந்த வீட்டுக்கு வாழ வந்து எதுக்குடி இத்தனை கொடுமைகளை அனுபவிக்கிற? இந்த பாவங்கள் எல்லாம் எங்களை சும்மா விடுமா? அம்மா கதறி விட்டாள். சந்திரா வந்து ஜானகியின் கைகளை பிடித்தாள். அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காது. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க குழந்தை மேல உங்க உங்க குழந்தை மேல ஆன அண்ணி கட்டி பிடித்து கதறி விட்டாள். அப்படியெல்லாம் சொல்லாத சந்திரா. எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லைன்னு நான் எத்தனை தடவை சொல்றது? அத நீ நம்பு. நடந்த எல்லாத்தையும் மறப்போம், சரியா? சிரித்தாள் சந்திரா. திருந்தி விட்டாள் என்று நினைத்தீர்களா? இந்த மாதிரி நாத்தனார் திருந்தி விடுவார்களா என்ன? அத்தியாயம் 3. ஜானகிக்கு வளைகாப்பு சீமந்தம் எல்லாம் நடந்தது. சகலத்திலும் ஜானகிக்கு முன்னுரிமை தரப்பட்டு ஜானகி ஒரு கதாநாயகியாக வலம் வர சந்திராவுக்கு பொறாமை பிடுங்கி தின்றது.
ஆனாலும் காட்டிக்கொள்ளவில்லை. காரணம், காட்டிக்கொண்டால் அம்மா, அண்ணன் தன்னை ஒதுக்கி வைக்கக்கூடும் என பயந்தே அதை காட்டிக்கொள்ளவில்லை. பிரசவத்துக்காக ஜானகி பிறந்த வீட்டுக்கு போக இங்கே பல வசதிகள் சந்திராவுக்கு அடிபட்டது. ஜானகி வந்த முதல் குடும்பத்தின் முழு பொறுப்புகளையும் ஜானகி ஏற்றுக்கொண்டதால் எல்லாமே நேரத்துக்கு நடந்தது. குற்றம் குறையும் நாட்டாமையும் செய்து கொண்டு நடந்தாலும் நேரா நேரத்துக்கு வாய்க்கு வகையாக நல்ல சாப்பாடு கிடைத்தது. இப்போது அம்மாவால் எதுவும் சரியாக செய்ய முடியவில்லை. நீயும் வளர்ந்த பொண்ணுதான், ஏதாவது கத்துக்கிட்டு நீயும் செய்யலாம், தப்பில்ல. அண்ணிய குறை சொல்ல மட்டும் தெரியுது. அவ இல்லைன்னா வீடே நாறி போகுது, புரியுதா இப்போ? வார கடைசியில் ஜானகியை பார்க்க செல்வம் போவான். உடனே சந்திராவும் போய்விடுவாள். அவன் போகட்டும்டி, அவனோட பொண்டாட்டி அவ, நீயும் போகணுமா? இதெல்லாம் நல்லா இருக்கா என்றாள் அம்மா. அம்மா கண்டிக்க செல்வம் தடுப்பான். விடுமா, வந்துட்டு போகட்டும். நீ அவளுக்கு குடுக்கற அளவுக்கு மீறின இடம்தான் செல்வம், தப்பா இருக்கு. இல்லம்மா, ஜானகி தான் கூட்டிகிட்டு வர சொன்னா, உன்னையும் வர சொன்னா. ரொம்ப நல்லா இருக்குடா. இந்த வீட்டுலதான் உங்க 2 பேருக்கும் தனிமை இல்ல. அவ பிறந்த வீட்லயும் நாங்க வந்து நிக்கணுமா? அசிங்கமா இருக்காது? அவங்க வீட்டுல நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? ஜானகியை போன் செய்து வர சொன்னாள். ஜானகி வீட்டில் இதை யாரும் ரசிக்கவில்லை. ஒரு மாதிரி இந்த ரகளைகளை தாண்டி குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை. தாத்தாவின் பெயர் ராமச்சந்திரன். அவர் நினைவாக அதே பெயரை வைத்து ராமு என அழைக்க முடிவு செய்தார்கள். பிரசவம் முடிந்து 6 மாதங்கள் கூட ஜானகி இருக்கவில்லை. நடுவில் மாமியாருக்கு உடல் நலமில்லாமல் போக இங்கே செல்வம் தவியாய் தவிக்க சந்திராவால் ஒரு உதவி இல்லை. துரும்பை கிள்ளி போட மாட்டாள். செல்வமே எரிச்சலாகி சமையலுக்கு ஒரு பெண்மணி, வீட்டு வேலைக்கு ஒரு பெண்மணி என சம்பளத்துக்கு ஏற்பாடு செய்து இந்த விவரங்கள் ஜானகிக்கு தெரிய வர குழந்தை பிறந்து 3 மாதங்களே ஆகியிருந்தது. அவள் புகுந்த வீட்டுக்கு போக முடிவெடுத்து விட்டாள். என்னடி இது பைத்தியக்காரத்தனம், பச்சை உடம்பு, இப்ப நீ போறது சரியா என்றாள். அம்மா, அவரு ஒருத்தரோட சம்பளம் மாமியாருக்கு சுத்தமா முடியல. எல்லாத்துக்கும் வேலைக்கு அவர் ஆள் போட்டிருக்காரு. கட்டுப்படியாகுமா? ஏண்டி, சந்திராவுக்கு 17 வயசு ஆகுதுல்ல, செக்கு உலக்கையாட்டம் இருக்காளே, என்ன கேடு? அவ செய்யக்கூடாதா? அம்மா, அவ +2 படிக்கிறா, என்னம்மா செய்ய முடியும்? முடியும்டி. நீ 12 வயசுல சமைக்க கத்துக்கிட்ட. பொண்ணா பிறந்தா எல்லாம் தெரியணும். ஏற்கனவே அவளை உன் மாமியார் கெடுத்தாச்சு, பத்தாக்குறைக்கு இப்ப நீ. எப்படிடி அவ உருப்பிடுவா? போதும்மா, என் புகுந்த வீட்ட நீ ரொம்ப விமர்சனம் பண்ண வேண்டாம், நிறுத்து. நான் அவங்கள பேசலடி. பச்சை புள்ளைய எடுத்துக்கிட்டு நீ அங்க போனா வேலை பெண்டு நிமிரும். ஆத்தா மக எதுவும் செய்ய மாட்டாங்க, காலை நீட்டிக்கிட்டு உட்காருவாங்க. நான் பெத்த பொண்ணு கஷ்டப்பட்டா எனக்கு தானடி வலிக்கும். போதும்மா, என் மாமியாரும் மனுஷிதான், என்ன தம் மகளாதான் நடத்துறாங்க. அவங்கள நீ தப்பா பேசாத, நான் தாங்கிக்க மாட்டேன். இல்லம்மா, அவங்க நல்லவங்க தான். அங்க ஒரு விஷப்பூச்சி இருக்கே, உன் நாத்தனார், அதால உனக்கு எப்பவும் தொல்லைதான். அவ எங்கம்மா போவா? அவளுக்கு எங்களை விட்டா யாரு இருக்காங்க? எதையும் தப்பான கண் கொண்டு பார்த்தா அது தப்பாவே தெரியும். நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. நான் கிளம்புறேன். அவர்கிட்ட நீ மனசு புண்படுற மாதிரி எதுவும் பேசிடாத. வார்த்தைகளால உறவுகளை வளர்க்க பாக்கணும்மா. நீ பெரியவ, உனக்கு நான் கத்து கொடுக்க வேண்டாம். செல்வம் கவலைப்பட்டான். ஆட்கள் வேலைக்கு அப்படியே இருக்கட்டும் ஜானகி, நீ கஷ்டப்பட வேண்டாம். இல்லைங்க, முதல் 1 வாரம் போதும். அத்தை கிட்ட குழந்தை செட்டில் ஆனதும் நிறுத்திடலாம், நான் பாத்துப்பேன். அதுதான் நடந்தது. ஒரே ஆளாக குழந்தை வளர்ப்பு, குடும்ப பராமரிப்பு, நிர்வாகம் என சகலமும் கவனித்துக் கொண்டாள். மாமியார் முடிந்தவரை செய்தார்கள். சந்திரா எஸ்டேட் ராணிதான், எதுவும் செய்ய மாட்டாள். அம்மா வசைபாடினார்கள், ஆனால் ஜானகி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ஒன்று, குழந்தை ராமுவின் மேல் சந்திரா தன் உயிரையே வைத்திருந்தாள். அவனை எந்த நேரமும் தூக்கி கொஞ்சுவது, அவன் சம்பந்தப்பட்ட அத்தனை வேலைகளையும் செய்தாள். அவனை குளிப்பாட்டுவது, ட்ரெஸ் போடுவது, சாப்பாடு ஊட்டுவது, தூங்க வைப்பது என்ன சகலமும் ஏறத்தாழ ஒரு அம்மாவின் இடத்தை அவள் எடுத்துக்கொண்டாள். அவனும் அத்தை இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்க மாட்டான். சந்திராவை கல்லூரி பாடங்கள் படிக்க விடாமல் தொந்தரவு செய்வான். அவளை படிக்க விடுடா, நீ இப்படி வா என்றாள். பரவாயில்ல, நீ கொஞ்சம் விளையாடிட்டு அப்புறமா படிக்கிற. வேண்டாம் சந்திரா, உன் படிப்பு கெட்டு போகும். இந்த பாசம் சந்திராவின் மூர்க்கமான குணத்தை கூட ஓரளவுக்கு மாற்றத்தான் செய்தது. அது குடும்பம் முழுக்க ஒரு சந்தோஷத்தை விதைத்தது. அதுவே பின்னாளில் பெரிய விபரீதத்தை கொண்டு வரும் என அப்போது யாரும் உணரவில்லை. அத்தியாயம் 4. சந்திரா பட்டப்படிப்பை முடித்து விட்டாள். படிப்பில் சந்திரா எப்போதுமே கெட்டிக்காரிதான். தான் எதில் இருந்தாலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என நினைக்கும் கேரக்டர் சந்திரா.
எதையும் யாருக்கும் விட்டு தர மாட்டாள். அவளை மிஞ்சி யாரும் இருக்கக்கூடாது. அது வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி. அவளை தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும். அவள் சொல்லுக்கு செவி சாய்க்க வேண்டும். அவள் பிடிவாதம் ஜெயிக்க வேண்டும். இதுதான் சந்திரா. வீட்டில் ஆரம்பம் முதலே அம்மாவும் அண்ணன் செல்வமும் இதை வளர்த்து விட்டார்கள். அதற்காக 2 பேரும் வருந்தாத நொடிகள் இல்லை. முளையில் கிள்ளத் தவறிய பின் வருந்தி லாபம் இல்லை. வந்தவளால் மாறும் என்றால் ஜானகியும் சந்திராவுக்கு எதிராக இல்லாமல் முழுமையாக அவளை ஆதரித்ததால் சந்திராவின் துர்க்குணம் கொடி கட்டி பறந்தது. வெளியில் அது பலிக்கவில்லை. தான் வென்றால்தான் தனக்கு மரியாதை என்பது தெரிய ஜெயிக்க கடுமையாக உழைத்தாள். இந்த உலகமே வெற்றி பெற்றவர்களை தான் மதிக்கும். அவர்கள் பின்னால் கை கட்டி நிற்கும். ஜெயித்தவர்களுக்கு மட்டுமே இங்கே மரியாதை. அது அரசியல், சினிமா, வர்த்தகம் என்பதில் மட்டுமல்ல, குடும்பத்திலும் ஜெயித்தவர்களை மட்டுமே கொண்டாடுவார்கள். அவர்கள் சொல்லுக்குத்தான் மரியாதை. ஜெயித்தவனிடம்தான் பணம் புரளும். அந்த வெற்றி எப்படி வந்தது என்று யாரும் பார்க்க போவதில்லை. ஆனால் ஜெயிக்க வேண்டும், ஜெயித்தே தீர வேண்டும். பந்தம், பாசம், உறவுகள் என்று எந்த வழியாக வந்தாலும் ஜெயிக்க வேண்டும். 4 பிள்ளைகளை ஒரு தாய் பெற்றாலும் அந்த 4வரில் ஜெயிக்கும் பிள்ளைகளுக்கு மரியாதை அதிகம். அதே போல ஜெயித்த தாய் தகப்பனை தான் பிள்ளைகளும் மதிக்கும். தோற்று போனவர்களுக்கு இங்கு இடமே இல்லை. இதை சந்திரா சீக்கிரமே புரிந்து கொண்டு விட்டாள். பள்ளி, கல்லூரி படிப்பில் படிப்படியாக உழைத்து முதல் இடத்தை பிடித்து விட்டாள். அதனால் கல்லூரி படிப்பை முடித்து வெளியே வரும்போது தங்க மெடலோடு வந்தாள். கல்லூரி விழா எடுத்து பாராட்டியது. வீட்டிலும் அசாத்திய மரியாதை. அண்ணனுக்கு பெருமை பிடிபடவில்லை. உன்னோட இந்த வெற்றிக்கு காரணம் யார் தெரியுமா சந்திரா? அம்மா கேட்க, என்னோட உழைப்பு தான். அதுல என்ன சந்தேகம்? என் மூளை, என் முயற்சி ஜெயிக்கணுங்கிற என் வெறி, இதுதான் என் வெற்றிக்கு காரணம். அது மட்டும் இல்லடி, உன் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் உன்னோட அண்ணி. அதை நீ மறக்க கூடாது. ஏன், அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களா படிச்சாங்க? எனக்கு அவ படிக்கணும்னு அவசியம் இல்லடி. குடும்ப சுமைகளை சுமந்துட்டு உனக்காக அவ பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நீ அத நினைச்சு பாக்கலனாலும் நான் சொல்லலைன்னா நன்றி கெட்டவன் ஆயிடுவேன். அத்தை, என்ன பேசுறீங்க? இவ படிக்கணும்னு நீ கண் முழிச்சு ராத்திரி டீ போட்டு தந்து எத்தனை நாள் முழிச்சிருக்க? அவளுக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்து, அவ கேட்ட புத்தகங்களை எத்தனை விலையானாலும் அதை வாங்கி கொடுத்து, அவ ஆசைப்பட்ட உடைகளை அது என்ன விலையானாலும் வாங்கி தந்து, நான் பல சமயம் மறுத்தப்ப என் பேச்ச கேட்காம அவ சிபாரிசு பண்ணுவா. உன்னை அவ நாத்தனாராவே நினைக்கல, மகளுக்கும் மேல கருதுறா. அத ஓசப்படாம செயல்ல காட்டுறா. உனக்கு அது தெரியுமாடி? அத்தை, என்னது இது? இத பெருசுபடுத்தாதீங்க. இது தியாகம் இல்ல. நம்ம வீட்டு பொண்ணுக்கு செய்யறது என் கடமை. இத சொல்லி காட்டலாமா? சரிம்மா, பணம் கட்டினாலும் டீ போட்டாலும் படிச்சது நான் தானே. என் புத்தி தானே சாதிச்சிருக்கு. அத உன்னால மறுக்க முடியுமா என்றாள். திமிர பாத்தியா? இவ திமிர அடங்காது ஜானகி. விடுங்களேன் அத்த. எப்படி விடுறது? என் மகளா இருந்தாலும் நியாயத்தை நான் பேசிதானே ஆகணும். இவ உன்னை படிக்க விடாம தடுத்திருக்க முடியாதா? தான் புருஷனை கூட்டிக்கிட்டு தான் மட்டும் நிம்மதியா வாழ்ந்தா போதும்னு நினைச்சிருந்தா 2 வேளை சோத்துக்கே நீயும் நானும் லாட்டரி அடிச்சிருப்போம். அப்புறம் ஏது படிப்பு? கண்ணு இருட்டினா புத்தி வேலை செய்யுமாடி? மகாராணி மாதிரி உன்னை உட்கார வச்சு அவ ஊழியம் பண்ணியிருக்கா. உனக்காக வேகாத வெயில்ல நின்னு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டி உனக்கு தலைவலிச்சா தைலம் தேய்ச்சி விட்டு ஒரு நாளாவது இந்த வீட்டுல நீ ஒரு வேலையாவது செஞ்சிருப்பியாடி? அவ என்ன நமக்கு என்ன வேலைக்காரியா? இந்த வீட்டு எஜமானி அவ. உங்க அண்ணன் உன் மேல பல சமயம் ஆத்திரப்பட்டப்ப இவ ஏத்தி கொடுத்திருந்தா நீ இந்த வீட்டுல இருந்திருக்க முடியுமா? வெற்றி முக்கியம் தாண்டி, ஆனா நன்றி மறந்தா வெற்றிகள் காணாம போயிடும். அத மறந்துடாத. இதோ பாருமா, இப்போ உனக்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்ல. அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப சொல்றேன் என்றாள் சந்திரா. விடி சந்திரா, அத்தை பெரியவங்க, நமக்கெல்லாம் அம்மா. அவங்க மனசுல பட்டதை சொல்லட்டும். இப்பவும் சொல்றேன், நீதான் எங்களுக்கு மூத்த மகள். அதுல மாற்றமே இல்ல. நீ உன் வேலையை பாரு. நீ மேல படிக்கணும்னா நான் ஏற்பாடு பண்றேன் என்றாள் ஜானகி. இல்ல நீ, நான் வேலைக்கு போறேன். நல்ல கம்பெனிகளோட ஆஃபர் இப்பவே இருக்கு. அங்க போய் படிப்படியா டிபார்ட்மெண்ட்ல பரீட்சைகளை எழுதி மேல வந்துடலாம். நான் அப்ளை பண்ண தொடங்கிட்டேன். நான் கோல்டு மெடலிஸ்ட்ங்கிற காரணமா காலேஜ் பிரின்சிபலே எனக்கு சிபாரிசுகளை பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சந்திரா, உன்னால சாதிக்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை எப்பவுமே உண்டு என்றாள். 7 வயது ராமு ஓடி வர அவனுடன் விளையாட போய்விட்டாள் சந்திரா. ஜானகி எழுந்து நடக்க அவளுக்கு தலை சுற்றி விழப்போனாள். மாமியார் பதறிவிட்டாள். என்னாச்சு ஜானகி? சந்திரா, இங்க வா. ஏன் சந்திரா?
சந்திரா வருவதற்குள் ஜானகி மயங்கி விழ, குழந்தை ராமு அலற, சந்திரா அவசரமாக ஆட்டோவுக்கு சொல்லி அண்ணன் செல்வத்துக்கும் போன் போட, அடுத்த தெரு 24 மணி நேர ஆஸ்பத்திரிக்கு சந்திரா அண்ணியை கொண்டு போக, செல்வம் வருவதற்குள் லேடி டாக்டர் பரிசோதனையை முடித்திருந்தார். செல்வமும் சந்திராவும் பதற, நல்ல செய்திதான், உங்க சம்சாரம் கர்ப்பமா இருக்காங்க செல்வம். 7 வருஷ இடைவெளியா? நல்லதுதான், வாழ்த்துக்கள். ஆனா பழைய தெம்பு இப்ப இல்ல, கவனமா பாத்துக்கணும். நிறைய ஓய்வு தரணும், அவங்களுக்கு சத்துள்ள உணவா தரணும், சரியா? மாசம் மாசம் செக்கப்க்கு வந்துருங்க. கைகளை பற்றி குலுக்கினான் செல்வம். வீட்டுக்கு அழைத்து வந்து விவரம் சொன்னதும் அம்மா பூரித்து போனார். சந்தோஷம் ஜானகி, பெருமையா இருக்கு எனக்கு. அம்மா ஜானகிக்கு அம்மா ஜானகிக்கு ரெஸ்ட் நிறைய வேணுமா, டாக்டர் சொன்னாங்க, நீ பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன்டா. அப்ப ராமு கர்ப்பத்துல இருந்தப்ப சந்திரா சின்ன பொண்ணு, இப்பதான் படிப்பு முடிச்சு பெரியவளா இருக்காளே, அவ செய்வா. ஜானகிய உட்கார வச்சு சந்திரா செய்யட்டும். எப்ப அவ நன்றிய ஜானகி செலுத்துவா? எப்ப அவ நன்றிய ஜானகிக்கு செலுத்துவா? இப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, செய்யட்டும். இந்த வீட்டுக்கு ஒரு பெண் வாரிசு வரணும்டா. எனக்கு ஒரு பேத்திய பெத்து கொடு ஜானகி. கடுப்பாகி விட்டாள் சந்திரா. தேவையில்ல, பெண் வாரிசு என்ன புண்ணாக்கு? அன்னிக்கு ஆம்பளை புள்ள பிறக்கட்டும். ராமுக்கு தம்பிதான் வேணும், பெண் குழந்தை தேவையில்லை. ஆவேசமாக சந்திரா சொல்லிவிட்டு ராமுவுடன் உள்ளே போக, ஏன் பெண் வாரிசு வேண்டாம்னு சொல்றா சந்திரா? செல்வம் கேட்க, புரியலையா செல்வம் உனக்கு? இவ மட்டும்தான் இந்த வீட்டுக்கு பெண் வாரிசு, வேற யாரையும் அவ அனுமதிக்க மாட்டா. ஒரு தலைமுறை தாண்டியும் அவ பொறாம நீடிக்குதா? அவ இந்த குழந்தைக்கு அக்கா இல்லையே, அத்தையாச்சே. ஆனாலும் வரப்போறது பெண்ணா இருந்தா ஓ மகளாச்சே. எதற்கும் கலங்காத ஜானகிக்கே சுருக்கென்றது. எதற்கும் கலங்காத ஜானகிக்கே சுருக்கென்றது. அத்தியாயம் 5. இரவு 10 மணிக்கு செல்வம் தன் வேலைகளை முடித்துவிட்டு உள்ளே வந்தான். ஜானகி படுக்கை விரிப்பை உதறி சரி செய்து கொண்டிருந்தாள். தலைகாணிக்கு உரை போட்டுக் கொண்டிருந்தாள். நீ தள்ளு, இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வேண்டாம்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். உன் முகம் வழக்கமான கலகலப்போட இல்ல, எப்பவும் உள்ள சிரிப்ப முகத்துல காணல. என்ன காரணம் ஜானகி? விடுங்க, மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இப்ப வயித்துல புள்ள வந்துருச்சு. விடுங்க, மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இப்போ வயித்துல புள்ள வந்தாச்சு. அதனாலதான் சொல்றேன், நீ சந்தோஷமா இருக்கணும். இந்த நேரத்துல உனக்கு எந்த பதட்டமும் கூடாது ஜானகி, புரியுதா? இத பாரு, சந்திராவோட குணம் என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். அவ சொன்னதுக்கா நீ அப்செட் ஆகியிருக்க? என்ன ஜானகி நீ? பிறக்கிற குழந்தை ஆனா இல்ல, பிறக்கிற குழந்தை ஆனா இல்ல பொண்ணான்னு யாருக்கு தெரியும்? அவ கிடக்குறா. இத மனசுல போட்டு நீ குழப்பிக்காத, சரியா? எல்லாத்தையும் சமாளிக்க தெரிஞ்சவ நீ. ஜானகி அவனது குளிர்ந்த பேச்சில் சமாதானமாகி விட்டாள். செல்வத்தின் இந்த பாசமும் அரவணைப்பும் தான் அவளை உயிர் போடு வைக்கிறது. கணவரும் மாமியாரும் ஒரு பெண்ணுக்கு சரியாக அமைந்து விட்டால் அவளை விட ஒரு பாக்கியவதி யார்? ஒரு பக்கம் வரப்போகும் குழந்தை பெண்ணாக இருக்கக்கூடாது என்ற வேகம் இருந்தாலும் ராமுவை கவனித்துக் கொள்வதில் எந்த குறையும் சந்திரா வைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஜானகியிடம் ராமுவை சந்திரா தரவே இல்லை. அவனுக்கும் அத்தை போதும் என்ற நிலைதான். சந்திராவுக்கு நல்ல வேலை கிடைத்து அதற்கும் போக தொடங்கிவிட்டதால் ஜானகி இயல்பாக வீட்டில் புழங்க தொடங்கிவிட்டாள். சந்திராவால் இப்போதும் வீட்டுக்கு எந்த உபயோகமும் இல்லை. அம்மாதான் இந்த வயதிலும் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அத்த, உங்களால முடியாது, நான் சமாளிச்சுப்பேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. இல்லம்மா, நீ கர்ப்பிணி, டாக்டர் என்ன சொன்னாங்க? உன் உடம்புல பழைய தெம்பு இல்ல, உனக்கும் ஓய்வு வேணும். சந்திராவால உனக்கு என்னைக்கோ பயன் இல்ல. அப்படி சொல்லாதீங்க அத்த, அவ வேலைக்கு போறா, முழுக்க ராமுவா அவதான் பாத்துக்கிறா. எனக்கு இது போதாதா? விடுங்க, அவ இங்க தானே சலுகைகளை அனுபவிக்க முடியும். நாளைக்கு கல்யாணமாகி போனா முடியுமா? பாத்துக்கலாம். ஆனால் செல்வம் நிறைய உதவிகள் செய்தான். சந்திராவுக்கு முழுமையாக ராம் சந்திராவுக்கு முழுமையாக ராமு பக்கம் கவனம் திரும்பி விட்டதால் அண்ணனை இப்போதெல்லாம் அவள் பொருட்படுத்துவதில்லை. ராமுதான் எல்லாமே. அந்த மட்டுல நான் தப்பிச்சேன் ஜானகி, இல்லனா என் உயிர் எடுப்பா சந்திரா. என் பிள்ளைக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அதுல சந்தோஷம்தான். அவளுக்கு பொசசிவ் குணம் இருக்குன்னு தெரிஞ்ச இன்னொரு பொம்பளையா இருந்தா அவளை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பா. நான் செஞ்சேனா? புருஷன்கிட்டயே பொசசிவ் இல்லாதவளுக்கு புள்ளைகிட்ட எப்படி இருக்கும்? ஆனா எல்லாரும் ஜானகியா இருக்க போறதில்ல. விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும்.
பிரசவம் நெருங்க 1 மாதம் இருக்கையில் காலை நேரத்தில் ராமு அலறி அழும் ஓசை கேட்க பதட்டமாக செல்வம் ஓடிப்போய் பார்க்க பின்கட்டில் வைத்து அவனை அடித்துக் கொண்டிருந்தாள் சந்திரா. செல்வம் பதறிவிட்டான். என்னாச்சு சந்திரா? எதுக்காக அவனை அடிக்கிற? அவனை நீ அடிச்சு நான் பார்த்ததே இல்லையே. என்னடா ராமு? அப்பா, தம்பி பிறந்தா ரவின்னு பேர் வைக்கணும்னு அத்தை சொன்னாங்க. நான் தங்கச்சி தான் வேணும்னு சொன்னேன். என்னை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்பா தங்கச்சி பிறக்க கூடாதா? எதுக்குப்பா என்ன அடிக்கணும்? இந்த அத்தைய கண்டாலே எனக்கு பிடிக்கல. போக சொல்லு. ஜானகி வந்து விட்டாள். ராமுவை கொத்தாக பிடித்தாள். என்னடா சொன்ன? அத்தை போகணுமா? அவ எங்கேயும் போக மாட்டா. உன் மேல இத்தனை பாசமா ஒரு அம்மா மாதிரி இருக்கா, அவளை போக சொல்றியா? மன்னிப்பு கேளுடா அவகிட்ட. நிறுத்து ஜானகி. குழந்தைய காரணம் இல்லாம போட்டு அடிச்சிருக்கா, அதுக்கு அவனை போய் மன்னிப்பு கேட்க சொல்றியா? என்னடி நடக்குது இந்த வீட்ல? தெய்வம் கூட இவளை மன்னிக்குமா? தலையில் அடித்து கொண்டான் செல்வம். ஜானகி ராமுவை உள்ளே அழைத்து போக அம்மா அருகில் வந்தாள். நீ ரொம்ப பாவம் பண்ற சந்திரா, கடவுள் கூட உன்னை மன்னிக்காது. பெத்த வயிறு எரிஞ்சு சொல்ற என்றாள் அம்மா. அதன் பிறகு ராமு சந்திராவை விட்டு விலகியே இருந்தான். அதுவே அவளை நோகடித்தது. பிரசவம் நெருங்க சந்திராவின் படபடப்பு அதிகமானது. எங்கே பெண் குழந்தை பிறந்து விடுமோ என்ற படபடப்பு. செல்வத்துடன் பிரசவ அறை வாசலில் சந்திரா நின்றாள். குழந்தையின் அழுகுரல் கேட்டது. சந்திராவின் இரத்த அழுத்தம் ஏறியது. டாக்டர் வெளியே வந்தார். பையன் பிறந்திருக்கான் செல்வம். கேட்ட மாத்திரத்தில் செல்வத்தை விட சந்தோஷத்தின் உச்சிக்கே வந்தது சந்திராதான். உடனே இனிப்புகளை ஆர்டர் செய்து ஆஸ்பத்திரி முழுக்க விநியோகித்தாள். துள்ளி குதித்தாள். குழந்தை வெளியே வந்ததும் முதலில் அவள்தான் கையில் வாங்கினாள். ராமுவை கட்டி பிடித்து கொண்டாள். சாரிடா ராமு, அத்தை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே உங்ககிட்ட கோவப்படவே மாட்டேன். அத்தைக்கு எப்பவுமே நீதான் ஃபர்ஸ்ட் தெரியுமா? அவனை அணைத்து உச்சி முகர்ந்து பைத்தியம் போல நடந்தாள். செல்வம் சகலமும் பார்த்தான். அவனுக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. ஜானகியை அறைக்கு கொண்டு வந்ததும் நினைவு திரும்ப ஆண் குழந்தை என தெரிய முகத்தில் பூரிப்பு. அண்ணி, ரவியும் ராமு மாதிரி தான் இருப்பான். அதுக்குள்ள பேரே வச்சிட்டியாடி? அவ பெத்த குழந்தை, அந்த உரிமைய அவளுக்கு கொடு. ஒரு தாய்க்கு சில சந்தோஷங்கள் இருக்கும், அதை கெடுக்க கூடாது என்றாள் அத்தை. விடுங்க அத்தை, அவளுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அவ விருப்பம் போல நடக்கட்டும், தடுக்காதீங்க. நீ அளவுக்கு மீறி அவளுக்கு சலுகை தர ஜானகி. ஒரு கட்டத்துல நீயே அவளை ஆதரிக்க முடியாத சூழ்நிலை வரும். அப்ப வருத்தப்படுவ. அம்மாவும் சந்திராவும் ராமுவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போன பிறகு செல்வம் மட்டும் இருந்தான். இதுவே பெண் குழந்தையா நீ பெத்திருந்தா சந்திரா இத்தனை சந்தோஷமா இருந்திருப்பாளா? எனக்கு பெண் குழந்தை வேணும்னு ஆசைதான். சரி விடுங்க, கடவுள் என்ன தருதோ அதை சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியதுதான். குழந்தையோடு வீடு திரும்பி விட்டாள் ஜானகி. குடும்பமே ஒரு குதூகலமான மனநிலையில் இருந்தது. ராமுவை விட ரவி 8 வயது இளையவன். 2 குழந்தைகளும் அழகாக அம்சமாக இருந்தன. ராமு அளவுக்கு ரவி சந்திராவிடம் ஒட்டவில்லை. ராமு ஆரம்பம் முதலே அத்தையிடம் எல்லா சலுகைகளையும் அனுபவிப்பவன். ரவிக்கு ஜானகிதான் எல்லாம். ஆபீஸ் வேலைகளையும் பார்த்து கொண்டு வீடு திரும்பினால் டிவி, ராமுவுக்கு பாடம், அவனுடன் பொழுதுபோக்கு என சந்திரா கழித்ததால் ரவியை கண்டு கொள்ளவில்லை. சந்திராவுக்கு ஒரு சுபாவம் உண்டு. தன்னை மதிக்காதவர்களை, அது குழந்தையாக இருந்தாலும் அவளும் கண்டு கொள்ள மாட்டாள். அந்த வகையில் தள்ளுபடி பட்டியலில் ரவி வந்து விட்டான். 2 வருஷ காலம் ஓடிவிட சந்திராவுக்கும் வயது 25 ஜானகி கல்யாண பேச்சை மெல்ல ஆரம்பித்தாள். சான்ஸே இல்ல அண்ணி, நான் அடுத்த கட்ட பதவிக்காக படிக்கணும், இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும், நிறைய லட்சியங்கள்லாம் இருக்கு. அம்மா சத்தம் போட தொடங்கினான். அத்த, நான் பேசுறேன், விடுங்க. இதோ பார் சந்திரா, முன்னேறக்கூடிய லட்சியங்கள் எதுவும் கல்யாண காரணமா பாதிக்காது. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உன் மனசுல யாரையாவது வச்சிருக்கியா? அதெல்லாம் இல்ல அண்ணி. அப்படி இருக்கிற பட்சத்துல நல்ல வரனா நாங்க பாக்குறோம், நீ தடுக்காத. அத்தனை சுலபத்தில் சந்திரா மற்றவர்கள் பேச்சை கேட்பாளா? வெறும் போராட்டத்திற்கு பிறகு சம்மதித்தாள். ஜானகி வரம் தேட தொடங்கிவிட்டாள். அதற்கும் சந்திரா 1000 நிபந்தனைகளை விதித்து ஒரு வழியாக பரசு என்ற பரசுராமன் பெண் பார்க்க வந்தான். இவளுக்கு நிகரான படிப்பு, பெரிய சம்பளம் என சகல வசதிகளும். அம்மா இல்லை, உள்ளூரில் யாரும் இல்லை. நெல்லையில் ஒரு மூத்த சகோதரி, அவளுடன் பரசுவின் வயதான அப்பா மட்டும். அக்கா கணவர் ஹோல்சேல் வியாபாரம், ஒரு பெண் குழந்தை. இங்கே ஒரு மேன்ஷனில் தங்கியிருந்தான் பரசு. கல்யாணம் முடிந்தால் தனி குடும்பம்தான்.
கல்யாணம் முடிஞ்சு நம்ம குடித்தனம் போனதும் அப்பா நம்மோட வந்து இருப்பாரு. இத்தனை காலம் அக்கா பார்த்தாச்சு, இனி எனக்கு தான் அந்த பொறுப்பு. இருவருக்கும் பிடித்து விட்டது. அக்கா, மாமா, அப்பா வந்தார்கள். இவளை பார்த்தார்கள். அக்கா கலகலப்பாக பேசினாள். நெல்லையில பரசுவுக்கு ஆபீஸ் இல்ல. இங்க மெஸ்ல சாப்பிட்டுட்டு நாக்கு செத்து போயிருப்பான். நீ வாய்க்கு ருசியா சமைச்சு போடு. அவனை நல்லா பாத்துக்கோ. பரஸ்பரம் பிடித்து போக மற்ற சங்கதிகளை பேசத் தொடங்கிவிட்டார்கள். அடுத்த மாதமே கல்யாணம் என முடிவானது. அண்ணி, பரசுவோட அக்கா ஓவரா பேசுற மாதிரி தெரியல. நாத்தனார் கெத்தா? வாய மூடுடி. அவ என்ன தப்பா பேசிட்டா? உன்னை விட ஒரு கொடுமைக்கார நாத்தனார் யாராவது உண்டா? ஜானகி, நீ என்ன பாடுபடுத்தி இருக்க? இப்ப கூட உன் கொடிதானே இந்த வீட்ல பறக்குது. நீ பேசாதடி நாத்தனார் கொடுமைய பத்தி. அசிங்கமான நாத்தனார்னா அது நீதான். அத்தை, என்ன நீங்க? இல்ல ஜானகி, பேச வேண்டிய நேரத்துல பேசிதான் ஆகணும். இவ செருப்படி பட்டாதான் உன் அருமை தெரியும் இவளுக்கு. விடுங்களேன் அத்தை, என்னங்க? மேற்கொண்டு ஆக வேண்டியத செய்யலாம். கல்யாணத்தை பிரமாதமா நடத்தணும். என் நகைகள்ல 10 சவரனை தரேன். மற்றபடி நாம உட்கார்ந்து பட்ஜெட் போடலாம். ஜானகி தன் மகளுக்கு செய்வது போல பார்த்து பார்த்து செய்தாள். செல்வம் பிரமிப்புடன் பார்த்தான். அம்மா கண்ணே கலங்கி விட்டாள். நான் பெத்த பொண்ணு, என்னதான் என் அண்ணனா இருந்தாலும் நீ நான் பெத்த பொண்ணு, என்னதான் அண்ணன் இருந்தாலும் நீ ஒத்துழைக்கலன்னா இந்த அளவுக்கு நடக்குமா ஜானகி? நீ அம்மாவுக்கும் மேல. அத்தை, இது ஏன் குடும்பம். அவ இந்த வீட்டு பொண்ணு. அவ நல்லா வாழணும். அந்த எண்ணம் அவளுக்கும் இருக்கணும்ல ஜானகி. கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. கல்யாணத்தில் அவள் நடந்து கொண்ட தோரணையில் பரசுவின் அக்கா நொந்து போனாள். புகுந்த வீட்டு மனிதர்களை சுத்தமாக அவள் மதிக்கவில்லை. ஒன்று விட்ட ஒரு சித்தி, அந்த பெண்ணு ரொம்ப கர்வம் பிடிச்சதா இருக்கு என விமர்சிக்க, ஜானகி நாசுக்காக எச்சரிக்க, அண்ணி, ஒண்ணு விட்ட இந்த 2 விட்ட உறவுகளை எல்லாம் நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இடம் கொடுத்தா ஏறி உட்காருவாங்க. நீங்க பேசாம இருங்க அண்ணி. கல்யாணம் முடிவதற்குள் வியர்த்து விட்டது ஜானகிக்கு. ஏற்கனவே பரசு வீடு பார்த்து விட்டான். அங்குதான் சாந்தி முகூர்த்தம் என முடிவானது. முதல் இரவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை பரசுவுக்கு தந்தாள் சந்திரா. அத்தியாயம் 6. பாலை கையில் தந்து காலில் விழும் நடைமுறைகளை எல்லாம் சந்திரா செய்யவில்லை. அவன் கையில் தந்து ஒரு சிரிப்பை மட்டும் சிந்தினாள். வீடு பார்த்து வைத்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஜானகியே வாங்க ஏற்பாடு செய்தாள். அம்மா குறுக்கிட்டு, அவளும் மாப்பிள்ளையும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இங்க செல்வம் ஒரு சம்பளம் தான். அவங்க செஞ்சுக்கிட்டோம். 2 குழந்தைங்க உனக்கும் இருக்குமா என்றாள். அவளும் இந்த வீட்டு பொண்ணுதானே அத்த. அவளுக்கு செய்யற கடமை நமக்கு இருக்கு. அவளுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களையும் வாங்கிவிட்டாள். வீட்டையும் அடுத்த தெருவில் பார்த்து விட்டாள் சந்திரா. எந்த நேரமும் இங்கே வந்து போக வசதியாக இருக்கும் என்பதால். உன் பிறந்த வீட்டுல உனக்கு எல்லாம் செஞ்சுட்டாங்களே, இந்த மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்றான் பரசு. அவங்களுக்கும் 2 பசங்க தானே, அதனால பெண் வாரிசு நான் மட்டும்தான். எங்க அண்ணனுக்கு நான் தான் உசுரு. அக்கா குடும்பம் நாளைக்கு புறப்படுறாங்க. அப்பா மட்டும்தான் இங்க இருப்பாரு. இத பாருங்க, நான் தேனிலவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். கோயில் பிரார்த்தனைகள் நிறைய இருக்கு. விருந்துகளுக்கும் போக வேண்டி வரும். அதனால உங்க அப்பா இப்ப உங்க அக்கா கூட போகட்டும். நாம வந்து செட்டில் ஆன பிறகு அவர் வரட்டும். இனிமேலும் அக்கா கிட்ட அவரை விடுறது சரியில்லை சந்திரா என்றான். என்ன தப்பு பரசு? நாம இளஞ்சோடி, இப்பதானே வாழ்க்கை தொடங்கி இருக்கு. அந்த இங்கிதமே உங்க வீட்டுல தெரியாதா? முகத்தில் அடித்த மாதிரி கேட்க பரசு ஆடி போனான். அவனுக்கும் சுருக்கென கோபம் வந்து விட்டது. ஆனால் இது முதல் ராத்திரி என்பதால் கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டான். மற்றவர்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் பேசும் குணம் படைத்தவள் சந்திரா. அவளது கோபமும் அகங்காரமும் சுயநலமும் புருஷனை மட்டும் விட்டு வைக்குமா? யோசிக்காமல் பேசுவாள். சுருக்கென்று சொல்லுவது மற்றவர்களை நோகடிக்கும். மற்றவர்கள் திருப்பி அடித்தால் நம் கதி என்ன என்ற சிந்தனை சந்திராவுக்கு வந்ததே இல்லை. அதற்கு முக்கிய காரணம் ஜானகி. சந்திராவின் ராட்சச குணத்துக்கு செழிப்பாக தேனி போட்டு வளர்த்தவள் ஜானகி. விளைவு, சந்திரா யாருக்குமே அடங்குவதில்லை. இது நீடித்தது. முதலில் பரசு கோபப்பட்டாலும் அடிப்படையில் அவனும் சுயநலக்காரன்தான். தனியாக மேன்ஷனில் ஒற்றையாக வாழ்ந்து குடும்ப பாசமே இல்லாமல் இருந்து விட்டதால் அப்பாவை தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என அவனுக்கும் தோன்றவில்லை. அக்காவிடம் தேனிலவு சங்கதிகளை சொல்லி அப்பாவை பேக் செய்து விட்டான். எல்லாம் முடிந்து 2 மாதங்களுக்கு பிறகு அப்பாவை அழைக்கலாம் என நினைத்தான். சந்திரா ஊர் சுற்றும் சந்தோஷத்தில் இருந்ததால் தனி வீடாக இருந்தாலும் ஒரு நாள் கூட அடுப்பை பற்ற வைக்கவில்லை. 3 வேளையும் அண்ணன் வீட்டில்தான். படுக்க மட்டும்தான் தன் வீட்டுக்கு போவார்கள். இந்த நிலையில் அப்பா வந்தால் எப்படி?
ஆனாலும் அழைத்து வரலாம் என நினைத்த போது தலை சுற்றலும் வாந்தியும் சந்திராவுக்கு வர டாக்டரிடம் போக கர்ப்பம் என்ற தகவல் வந்தது. நேராக வீட்டை பூட்டிவிட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்து விட்டாள். பிறகு அப்பா வருவது எப்படி? பரசு தகவலை மட்டும் அக்காவுக்கு தெரிவித்தாள். சந்திரா அண்ணன் வீட்டோடு ஏறத்தாழ வந்து செட்டில் ஆகிவிட்டாள். ஒரு பழமொழி உண்டு, ஏற்கனவே துர்குணி, அதிலும் இப்போது கர்ப்பிணி. அது 100% சந்திராவுக்கு பொருந்தும். பரசு எப்போது சந்திராவை கைப்பிடித்தானோ அப்போது முதல் மானங்கெட்ட மாப்பிள்ளை ஆகிவிட்டான். பரசுவுக்கு வேலையில் முன்னேற வேண்டும், பதவி உயர்வு வேண்டும், நன்று சம்பாதிக்க வேண்டும். அதற்காக மற்றவர் தோளில் ஏறி ஜோராக சவாரி செய்வான். அதற்காக கூச்சமே படமாட்டான். ஜானகிக்கு இடுப்பு விட்டு போனது. ஆனாலும் சலிக்காமல் வேலை செய்தாள். சந்திராவை பூ மாதிரி தாங்கினாள். சந்திரா நாட்டாமை செய்து கொண்டு நாட்களை கடத்தினாள். வளைகாப்பு, சீமந்தம் எல்லாமே நன்றாக நடந்தது. பரசுவின் அக்கா குடும்பமும் வந்தது. அவர்களை சந்திரா கடுகளவு கூட மதிக்கவே இல்லை. ஆனால் ஜானகி நன்றாக உபசரித்தாள். அந்த அக்கா பொறுக்க முடியாமல் கேட்டுவிட்டாள், எப்படி சந்திராவை வச்சு பல வருஷங்களா குப்பை கொட்டினீங்க? உங்களை கை எடுத்து கும்பிடும் ஜானகி. என் தம்பிக்கு ஏற்கனவே பாசம் இல்ல, இவ வந்த பிறகு சுத்தமா அது இல்ல. எங்க அப்பா செத்தா அவன் கொல்லி போட வருவானா? இவ விடுவாளா? ஜானகி எதையோ சொல்லி சமாளித்தாள். சந்திராவை விட்டு தர முடியவில்லை. அவர்களையும் எதிர்க்கவும் முடியவில்லை. அம்மா தனியாக வந்து, என் காது பட அவங்க பேசல, பேசி இருந்தா நாக்க புடுங்கிக்கிட்டு நான் செத்து இருக்கணும். இவளை பெத்ததுக்கு நான் வாழறதே அவமானம். இனியாவது இவ முழிச்சுப்பா, இனியாவது நீ முழிச்சுக்கோ ஜானகி. பிரசவம் முடிந்தது. நிஷா பிறந்தாள். பிறகு என்ன? குழந்தை பராமரிப்பு. தாய்ப்பால் குடிக்க மட்டும் குழந்தை சந்திராவிடம் வரும். அதன் பிறகு விடிய விடிய கண் விழித்து குழந்தையை பராமரிப்பது ஜானகி தான். பகல் முழுக்க வீட்டு வேலை, தன் கணவர், 2 பிள்ளைகளின் பராமரிப்பு, தவிர சந்திரா அவளது கை குழந்தை. உன் உடம்பு தாங்குமா ஜானகி? செல்வம் கவலைப்பட்டான். வழி இல்லைங்க, அவ பச்சை உடம்புக்காரி, அவளால முடியாது, நாம தான் செய்யணும். எனக்கு பிரச்சனை இல்ல. குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆன பிறகும் இதே கதிதான். துரும்பை கூட சந்திரா கிள்ளி போடவில்லை. அம்மா மனசு பொறுக்கவில்லை. இத பார் சந்திரா, குழந்தை நிஷாவுக்கு முதல் பிறந்த நாளும் முடிஞ்சாச்சு. இனி நீ உன் வீட்டுக்கு போக கூடாதா? பகல்ல நீங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு போகும்போது குழந்தைய இங்க விடு. சாயங்காலம் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் இல்லையா? ஏன் அன்னைக்கு என்ன கஷ்டம்? அவ என்னைக்குடி கஷ்டம்னு சொல்லியிருக்கா? அவளுக்கு உன் குடும்பம் இல்லையா? உனக்கு இழவெடுக்கதான் அவ இந்த பூமியில பிறந்தாளா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடி என்றாள் அம்மா. ஜானகி பதறி ஓடி வந்தாள். அத்தை, நான் ஏதாவது சொன்னேனா அவ என்ன தப்பா புரிஞ்சுக்க போறா. புரிஞ்சுக்கிட்டா இங்கிருந்து போயிடுவாளா இவளா? சத்தியமா சொல்றேன்டி ஜானகி, உனக்கு இந்த ஜென்மத்துல இவகிட்ட இருந்து விடுதலையே இல்லடி. அதுதான் நிஜம். சந்திரா பசை போட்டு உட்கார்ந்து விட்டாள். நிஷா பிறந்து 4 வருஷங்களில் அடுத்த கர்ப்பம். அதற்கான சீராட்டங்கள். பின்பு வினோத் பிறந்தான். அவன் தொடர்பான பராமரிப்பு. ஜானகி சலித்து கொள்ளாமல் தான் செய்தாள். ஆனால் செல்வத்துக்கு சலித்து விட்டது. அந்த கடுப்பை பல முறை பரசு மேல் காட்டத் தொடங்கிவிட்டான். பரசுவும் சந்திராவும் கை நிறைய சம்பாதிக்கிறார்கள். ஆனால் சல்லி காசு செலவழிக்க மாட்டார்கள். தேகத்தால் முடியாவிட்டால் பணத்தால் அதை ஈடுகட்ட வேண்டும். அதுதான் மரியாதை. பரசுவுக்கு வெட்கம், மானம் சுத்தமாக இல்லை. தன் மனைவி குழந்தைகளை மச்சான் வீட்டில் வருஷக்கணக்காக விட்டு வைக்கிறோமே என்ற அவமான உணர்வு கடுகளவும் கிடையாது. இது செல்வத்தின் கோபத்தை நாளுக்கு நாள் அதிகமாக்கியது. ஜானகி அவனை சமாதானப்படுத்தி ஒரு கண்ட்ரோலில் வைத்தாள். சந்திரா அடங்கவில்லை. அவள் பெற்ற 2 குழந்தைகளும் ஜானகியிடம்தான் வளர்ந்தன. 4 குழந்தைகளும் ஒரே வீட்டில். வயது வித்தியாசம் இருந்தது. படிப்புக்கு மட்டும் ஃபீஸ் கட்டியது சந்திரா. மற்றபடி குழந்தைகள் சாப்பிட்டு படித்து வளர்ந்ததெல்லாம் இங்கேதான். பிள்ளைகளை எழுப்பி தயார் செய்து சாப்பாடு ஊட்டி பள்ளிக்கூடத்தில் விடுவது ஜானகி. அவர்களை திரும்ப அழைத்து வந்து வீட்டு பாடங்களை சொல்லி தந்து இரவு தூங்க வைப்பது ஜானகி. பெற்று போட்டதோடு தன் கடமை முடிந்து விட்டது என சந்திராவும் பரசுவும் இருந்து விட்டார்கள். சந்திரா கொஞ்சம் தேவலை, பரசு எதுவும் செய்ய மாட்டான். அப்பாவுக்கும் இங்கே சில கடமைகள் உண்டு என்பதை மறந்து போனவன் பரசு. ஜானகி ஒரு குறையும் இல்லாமல் பிள்ளைகளை வளர்த்தாள். அவர்கள் எது வேண்டுமானாலும் அம்மாவை நாடமாட்டார்கள். அத்தையிடம்தான் கேட்பார்கள். அத்தைதான் பெறாத அம்மா. ஜானகியின் உழைப்பில் வருஷங்கள் ஓடிவிட ராமு என்ஜினியரிங் முடித்து பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டான். ரவி +2 படித்துக் கொண்டிருக்கிறான். சந்திராவின் 2 குழந்தைகளும் பள்ளி படிப்பில். நாம் முதல் அத்தியாயத்துக்கு வந்து விடலாம்.
வாசகர்கள் முதல் அத்தியாயத்தின் ஆரம்ப வரிகளை ஒருமுறை புரட்டிவிட்டு வந்துவிடுங்கள். நாம் அடுத்த அத்தியாயத்திற்கு போய்விடலாம். அத்தியாயம் 7. அன்று இரவு எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அந்த வீட்டில் ஒரு பழக்கம் உண்டு. கூடுமான வரை இரவு உணவுக்கு எல்லோரும் ஒன்று கூடி விடுவார்கள். ஜானகி சமைத்து விடுவாள். அதுவும் ஆளுக்கொரு மெனு சொல்லுவார்கள். அதையும் இரவு 8 மணிக்கு மேல் சொல்லுவார்கள். ஜானகி முகம் சுருக்காமல் செய்வாள். அதிலும் பெரும்பாலும் சந்திரா சொல்வதுதான் நடக்கும். அவள் குரல்தான் ஓங்கி ஒலிக்கும். செல்வமோ ராமுவோ எதையும் எதிர்க்க மாட்டார்கள். ஆனால் ரவி விட்டுத்தர மாட்டான், எதிர்ப்பான். பாட்டியும் அவனும் ஒரு கட்சி. சந்திரா, நடு வீட்டுல உட்கார்ந்து நாட்டாம பண்றியே, நீ போய் அன்னிக்கு கூட மாட உதவி பண்ணக்கூடாதா? பக்கத்து தெருவுல வீட்டை வச்சுக்கிட்டு இங்கேயேதான் எப்பவும் நீ சாப்பிடுவியா? உன் வீட்டுக்கு போகவே மாட்டியா? அம்மா முதலில் ஜாடை மாடையாக பேசினாள். சந்திரா அதை கண்டு கொள்ளவே இல்லை. அம்மா நேரடியாக பேச தொடங்கிவிட்டாள். அம்மாவை சந்திரா மதிக்கவில்லை. சந்திரா கணவன் பரசு நல்லவன் தான், யாரையும் நோகடிக்காத நல்லவன். ஆனால் பணம் தான் பெரிது. அதை மிச்சப்படுத்த எந்த எல்லைக்கும் போவான். அதற்காக வெட்கம் மானம் கூட பார்க்க மாட்டான். சந்திரா அவன் பேச்சை என்றுமே கேட்டதில்லை. ஆனால் நடிப்பாள். மற்றவர்கள் முன்னிலையில் அவனுக்கு கட்டுப்பட்ட நல்ல மனைவி போல நடிப்பாள். இதை ராமு பொருட்படுத்துவதில்லை. ரவி புரிந்து கொண்டு விட்டான். அவன் அம்மாவிடம் அதிக பற்று கொண்டவன். அம்மா மாடு போல உழைப்பதை பார்த்து ஓரளவுக்கு விவரம் தெரிந்ததும் அத்தையின் அதிகாரமும் அத்தையை யாரும் தட்டி கேட்காத திமிரும் வீட்டில் அவளது ஆதிக்கமும் ரவியை பாதித்து விட்டது. அவன் கேட்க தொடங்கிவிட்டான். முதலில் சந்திரா அவனை கண்டு கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் ரவி நன்றாக பேச தொடங்க, ஏன்த உனக்குன்னு ஒரு வீடு அடுத்த தெருவுல இருக்கே, அங்க நீ போகவே மாட்டியா? எப்பவும் எங்க வீட்டுலதான் இருப்பியா? ரவி கேட்டுவிட ஜானகி அவனை அறைந்து விட்டாள். யார்கிட்ட என்ன பேசுற நீ? உனக்கு அவளும் ஒரு அம்மா தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்னடி தப்பு அவன் கேட்டதுல? உங்க யாருக்கும் இத்தனை வருஷங்களா அவளை கேள்வி கேட்க துப்பு இல்ல. அவன் அடிக்க என்னடி நியாயம் என்றாள் அம்மா. வேண்டாத்த, அவனுக்கு முன்னால அப்படிலாம் பேசாதீங்க. யாராவது ஒருத்தர் பேசணும்ல. இது நாளுக்கு நாள் வளர பொதுவாக சந்திராவை யாரும் தட்டி கேட்க கூடாது. அப்படி கேட்டால் அவர்களை சந்திரா எதிரியாக பாவித்து விடுவாள். அவர்களை பற்றி அவதூறு பரப்புவாள். ஆனால் இங்கே அதை செய்யாவிட்டாலும் ரவியை பிடிக்கவில்லை. போக போக அவனுக்கு சாப்பாடு போடுவது, டிரெஸ் தருவது போன்ற சங்கதிகளில் தலையிட மாட்டாள். தலையிட்டாலும் ரவி அதை ஏற்க மாட்டான். அம்மா வரட்டும் என ஒற்றை வார்த்தை. உடனே சந்திரா ஒரு நாள் சபை கூட்டி, ரவி என்ன இக்னோர் பண்றான், நான் இந்த வீட்டுக்கு இனி வரல என ரகளை செய்ய, ராமு உட்பட ரவியை அனைவரும் கண்டிக்க ரவி அடங்கவில்லை. எனக்கு சந்திரா அத்தையை பிடிக்கல. அத்தையோட செயல்பாடுகள் எதுவும் என்னால ஜீரணிக்க முடியல. எங்க அம்மா அடிமை கிடையாது. அத்தை அவங்க வீட்டுக்கு போறதுதான் அத்தைக்கு மரியாதை. காலம் முழுக்க எங்க அம்மா அத்தைக்கு அடிமையா இருக்கிறது எனக்கு பிடிக்கல என்றான். சந்திராவின் பிடிவாதத்துக்கு தான் கொஞ்சமும் குறைந்தவன் அல்ல என ரவி நிரூபிக்க ஜானகிக்கு இது பெரிய தலைவலியாகிவிட்டது. எத்தனையோ சொல்லி பார்த்து விட்டாள் ஜானகி. ரவியை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அம்மா குறுக்கிட்டு, என் பொண்ணுன்னு சந்திராவை நான் ஆதரிக்க மாட்டேன். அவளை தட்டி கேட்க ஒரு ஆம்பளை சிங்கம் வந்தாச்சு, அவன் சொல்லியாவது உரைக்கட்டும். வேண்டாத்த, குடும்பத்தோட நிம்மதி குலைஞ்சிடும், இதை வளர விடக்கூடாது. ஆனால் வளர்ந்து பெரிதானது. சந்திராவுக்கு ரவியின் எதிர்ப்பு வலுத்தது. ஜானகிக்கு கவலை அதிகமானது. ரவி கொஞ்சமும் கவலைப்படவில்லை. அவன் +2 படிக்கும் மாணவனாக உயர, தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் தோழன் என்ற மனநிலைக்கு செல்வம் மற்றும் ராமு வந்து விட்டார்கள். இதோ டைனிங் டேபிள் முன்பு அனைவரும் ஆஜர். அண்ணி, எங்க ஆபீஸ்ல ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு அண்ணி. பதவி உயர்வா சந்திரா? இல்ல அண்ணி, இது ஒரு டூர் வாய்ப்பு. வெளிநாட்டுல 3 வாரம் சுற்றுலா, உலக பயணம், குடும்பத்தோட பயணம். வெரி குட், 4 பேரு போயிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்றாள். இல்ல நீ, பசங்க இருந்தா என்ஜாய் பண்ண முடியாது, நாங்க 2 பேரும் போறோம், பசங்க இங்கேயே இருக்கட்டும் என்றாள். அவங்களையும் கூட்டிட்டு போயேண்டி, உங்களை விட்டா பசங்களை வேற யார் கூட்டிட்டு போவாங்க? நீ பேசாம இருமா, நாங்க போறோம். உடனே ரவி, அதானே, அவங்கள பாத்துக்கதான் எங்க அம்மா இருக்காங்களே, அப்புறம் என்ன? சாரி, நிஷா வினோத் மேல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் நிச்சயமா இல்ல. ஆனா பெத்த பிள்ளைங்க மேல கூட அத்தைக்கு அக்கறை இல்லையே, அத சொன்னேன். போது ரவி, இதுக்கு மேல பேசாத என்றாள். என்ன மன்னிச்சிடுமா, நாம எல்லாரும் புறப்பட்டு போகும்போது நம்ம குடும்பம்னு ஒரு நாளாவது போயிருக்கோமா? அத்தையும் குடும்பமும் நம்ம கூட தானே வரும். அதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சோமா? தெரிவிச்சா அத்தை விட்டுருவாங்களா?
அதே அத்தை அவங்க போகும்போது உன்னை கூப்பிடுறாங்களா? செல்வம் எழுந்து போய்விட்டான். ராமுவுக்கும் அது தப்பாக படவில்லை. பரசு அங்கே இல்லை. அம்மா பெருமிதமாக ரவியை பார்த்தாள். சந்திராவுக்கு அவமானத்தில் முகம் சிறுத்து விட்டது. ரவியின் மேல் பகை அதிகமாகிவிட்டது. ஆனாலும் போக வேண்டும் என்று சந்திரா முடிவெடுத்ததால் அதை அவள் மாற்றிக்கொள்ள மாட்டாள். ஜானகி வழக்கம் போல சமாதானம். விடு சந்திரா, அவன் குழந்தை, அவன் பேச்சு நீ ஏன் பெருசா எடுத்துக்காத. நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க, பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன். பின்கட்டுக்கு வேலையாக ஜானகி வர ரவி வழிமறித்தான். அம்மா, நான் சொல்றதுல உள்ள நியாயம் உனக்கு புரியலையா? நிச்சயமா புரியும். ஆனா நீயும் தட்டி கேட்கணும்மா, அதுதான் நியாயம். பின்ன எதுக்கு அத்தைக்கு ஒரு கல்யாணமும் காட்சியும்? அவங்களுக்கு எதுக்கு ஒரு குடும்பம்? உனக்கு ஒரு பெண் பிறந்திருந்தா அத்தையோட இந்த ஆட்டம் பலிக்குமா? பலிக்க அவ விடுவாளா? என்னைக்கும் நான் தான் வாரிசுங்கிற இந்த மனப்போக்கு நல்லதா? உன் பொறுமையும் ஒரு நாள் உடையும். ரவி போய்விட்டான். ஜானகிக்கு இன்னும் பதட்டம் அதிகமானது. அத்தியாயம் 8. சந்திரா பேக் செய்து எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு கணவனுடன் டூர் கிளம்பி விட்டாள். பரசுவும் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. குழந்தைகள் நிஷா, வினோதுக்கு கோபம்தான். அவர்களுக்கு மாமா அத்தையிடம் உள்ள பாசம் என்றுமே அப்பா அம்மாவிடம் இருந்ததில்லை. பிள்ளைகளை படிப்படியாக இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஏனோ சந்திராவுக்கு புரியவே இல்லை. அவர்கள் புறப்பட்டு போன பிறகு ரவியை தனியாக அழைத்தாள் ஜானகி. அவங்களதான் சந்தோஷமா நீ வழி அனுப்பிட்டியே, அப்புறம் என்னம்மா என்கிட்ட என்னத்துக்கு சமாதானம்? இல்லடா, அப்படி இல்ல. நீ பகிரங்கம்மா பேச பேச அத்தை அதை பொருட்படுத்த மாட்டா. ஆனா நிஷாவும் வினோதும் எப்படி புண்படுவாங்கன்னு நீ யோசிக்கலையா? இத பாரு ரவி, நம்ம கோபம் சரியா தப்பாங்கிறது முக்கியம் இல்ல. அது பல சமயம் நல்லவங்களையும் பாதிச்சிடும். நீ குறி வச்சது ஒருத்தரா இருக்கலாம், ஆனா அது வேற யாரையாவது தாக்கிடும். நீ புத்திசாலி, யோசி. இதுக்கு மேல இத பத்தி நான் பேச மாட்டேன். அவன் சொல்றது நியாயம்னு எனக்கும் தோணுதுமா. ராமு சொல்ல ஜானகி அதிர்ந்து போனாள். ராமு, நீயா பேசுற? அத்தை மேல உனக்கு உயிராச்சே. இப்பவும் அதுல எந்த மாற்றமும் இல்லம்மா. ஆனா அத்தையோட அராஜகம் பத்தி எனக்கு தெரியும். அப்பாவுக்கும் புரியும். பாட்டி, ரவி 2 பேரும் பேசுறாங்க. ஆனா நானும் அப்பாவும் பேசுறது இல்ல. அவ்வளவுதான். நீயும் பேசலாம், நியாயத்தை எடுத்து சொல்லலாம். அதுலயும் தப்பே இல்ல. தப்புகளை தட்டி கேட்காம இருக்கிறதும் ஒரு வகை குத்தம்தாம்மா என்றான் ராமு. ஆமா அத்தை, எங்களுக்கு இதன் காரணமா ரவி அண்ணா கிட்ட எந்த கோபமும் இல்ல. அம்மா பண்ற அராஜகம் எங்க கண்களையே உறுத்ததான் செய்யுது. பெத்த அம்மாவை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா என்றாள் ஜானகி. இல்லம்மா, பல குடும்பங்கள்ல நான் கேள்விப்பட்டுட்டேன். மூத்தவளா ஒருத்தி பிறந்துட்டா அவ செல்லமா இருப்பா. அவளை தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டாடி குடும்பத்தார் அவளை ஒரு சர்வாதிகாரி ஆக்கிடுறாங்க. நாம வச்சதுதான் சட்டம்னு ஒரு அகந்த உண்டாகி ஒரு ஹிட்லர் தனம் உருவாக காரணமாயிடுது. சர்வாதிகாரிகள் பிறக்கிறது இல்லம்மா, நாம தான் உருவாக்குறோம். அப்புறமா நாமளே வருத்தப்படுற நிலைக்கு வந்துடுறோம். வரம் தந்தவன் தலையில கை வைக்கிறது புராண காலம் தொட்டே இங்கே இருக்கே, அதை நீ உடைக்கணும். ஜானகி எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் அதில் உள்ள உண்மை புரிந்தது. ஒரு நாள் இது ஒரு பெரிய யுத்தமாகும் என ஜானகிக்கும் தெரியும். அதற்கு விதை போட்ட மறைமுக குற்றவாளி தான் என்பதும் புரிந்தது. 3 வார உலக சுற்றுலா பயணத்தை முடித்துக் கொண்டு சந்திராவும் கணவனும் திரும்பினார்கள். பேருக்கு கொஞ்சம் பரிசு பொருட்கள், அதுவும் ரவி தவிர அத்தனை பேருக்கும். பாட்டி பொறுக்க முடியாமல் கேட்டுவிட, இது என்னடி ஓர வஞ்சன? அவனும் இந்த வீட்டு குழந்தை தானே. ஜானகி உன் பிள்ளைகளை பாத்துக்கிட்ட நன்றிக்காகவாது அவ மகனுக்கு நீ செய்ய வேண்டாமா? பாட்டி, எங்க அம்மா செய்யறதெல்லாம் கடமை, அது தெரியாத உனக்கு? என்ன மதிக்காத யாரா இருந்தாலும் அவங்கள நான் மதிக்க மாட்டேன் என்றாள் சந்திரா. யாரும் இங்க எதையும் எதிர்பார்க்கல. அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் அதை நான் குப்பை தொட்டியில தான் போடுவேன். எங்க அம்மா செய்யறது மட்டும்தான் எனக்கு வசதி என்றான் ரவி. பாத்தீங்களா, இதுக்குதான் நான் சொன்னேன், நீ செய்யறது எல்லாமே தப்புமா. ரவி என்ன சொல்றதுதான் சரி. நிஷா சொல்ல, வாய மூடுடி. நான் இல்லாத நேரம் உன் புத்திய மாத்திட்டாங்களா எல்லாரும் சேர்ந்து? விவாதம் வலுத்து கொண்டே போக செல்வம் பொறுமை இழந்தான். குடும்பத்துக்கு ஒரு மூத்தவன் இருக்கேன்னு மட்டும் மரியாதை யாருக்காவது இருக்கா? நான் இந்த வீட்டுல இருக்கணுமா போகணுமா என்றான். சாரிப்பா, நான் இனிமே பேசல. ஆனா உன் கோபம் அம்மாவை தான் பாதிக்கும். அத்தைக்கு எந்த நஷ்டமும் இல்ல. ரவி வெளியேறி விட்டான். அண்ணே, இவன் உனக்கு அடங்க மாட்டான். இந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்கவும் மாட்டான் என்றாள் சந்திரா. ஆமா அத்தை, அப்படி நான் போகணும்னு முடிவெடுத்தா அதுக்கு காரணம் நீதான். ஆனா போகும்போது எங்க அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவேன். அப்படியாவது எங்க அம்மாவுக்கு விடுதலை கிடைக்கட்டும். சர்வாதிகாரிகள் கிட்ட இருந்து விடுதலை.
உள்ளே போய் ஜானகி அழுதாள். பின்னால் வந்தான் செல்வம். என்ன ஜானகி, இந்த வாழ்க்கை உனக்கு கசந்து போச்சா? இதுல நானும் குற்றவாளி தானா? இல்லீங்க, குற்றவாளி நான் தான். ரொம்ப நல்லவங்களா எல்லார்கிட்டயும் பாசமா இருக்கிறது மாபெரும் குற்றம்தான். உங்க மேல எந்த குத்தமும் இல்ல. 2 ஆம்பளை பசங்களை பெத்தப்ப ஜெயிச்சதா பெருமைப்பட்டேன். ஆனா இப்ப தோத்து போய் நிக்கிறேன். என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. நான் இன்னும் கீழே இறங்கணும். மண்ணோட மண்ணா புதைஞ்சு போகணும். அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிறேன். செல்வம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் சந்திரா. அவள் யாரும் இல்லாத அனாதை பெண் இல்லை. கணவன், நல்ல உத்தியோகம், கை நிறைய பணம், 2 குழந்தைகள் என எல்லாம் உள்ளவள். இனி அவள் மனம் நோகும் என நான் பார்க்க வேண்டாம். பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். சந்திராவின் நாத்தனார் அராஜகத்திற்கு சமாதி கட்ட வேண்டும். நெருங்கிய நண்பன் முரளியிடம் இது பற்றி உடனே பேச வேண்டும். மறுநாள் காலை உணவுக்கு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு முரளியை வரச் சொன்னான் செல்வம். காலை சிற்றுண்டிக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு பேச்சை ஆரம்பித்தான் செல்வம். ஏற்கனவே முரளிக்கு எல்லாம் தெரியும். அதுவும் சமீபத்தில் சந்திரா ரவி மோதல் பற்றி நன்றாகவே தெரியும். இப்போது நடந்தவரை சகலமும் சொன்னான் செல்வம். எல்லாம் சொல்லிவிட்டான். ரவி கசந்துட்டான், ஜானகி நொந்துட்டா, குடும்பத்துல அமைதி குலைஞ்சாச்சு முரளி. ஆனா சந்திரா கொஞ்சம் கூட கவலைப்படல. அவ அதே திமிரோட தான் இருக்கா. தப்பு செல்வம், இந்த அளவுக்கு நீ வளர விட்டது தப்பு. இதை எப்பவோ கிள்ளி எரிஞ்சிருக்கணும். பாசபந்தங்கள் முக்கியம்தான். நம்மள நம்பி நிக்கிற உறவுகள் பிரதானம் தான். ஆனா அவளுக்குன்னு ஒரு விலாசம் கிடைச்ச பிறகு நீ உன் குடும்பத்தை முக்கியமா நினைக்கணும். இப்பவும் ரவியும் ஜானகியும் புண்படுறத பார்த்துட்டும் நீ ஊமையா இருந்தா நீ ஆம்பளையே இல்ல. ஒரு புருஷன் கோழையா இருந்தா மனைவிகளுக்கு விடுதலையே இல்ல. நான் கோழை இல்லடா முரளி, இது கடமை, பாசத்தால வந்த நிர்பந்தம், அத புரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு செல்வம். பாசத்தால உன் குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. அந்த விரிசலை ஆயிலுக்கும் சரி செய்யவே முடியாது. நான் சொல்றேன்னு கோவப்படாத. சந்திரா குடும்பத்தை வெளியில அனுப்பு. இல்லனா ரவி ஜானகியை கூட்டிட்டு வெளியில போயிடுவான். நஷ்டம் உனக்குதான். நானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கேன். அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு தான் யோசிக்கிறேன். முதல்ல ஜானகி இதுக்கு ஒப்புக்க மாட்டா. ஒப்புக்க வைக்கணும். நீ சொல்றது இனி கட்டளையா இருக்கணும். இதுக்கு உன் மூத்த மகன் ராமுவையும் கலந்து பேசு. அவன் உனக்கு பக்கபலமா இருப்பான். இல்லைன்னா ராமுவை என்கிட்ட அனுப்பு, கலந்து பேசுறோம். அப்புறமா உன்கிட்ட ராமு பேசுவான். சீக்கிரம் இந்த ஆபரேஷனை முடி செல்வோம். அது எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. அக்கா தங்கச்சிங்க முக்கியம்தான். எது வரைக்கும் அவங்க பாசமா தான் இடம் எதுன்னு தெரிஞ்சு வாழற வரைக்கும். அவங்க சர்வாதிகாரிகளா மாறினா கூசாம வெட்டி விட்டுறணும். தயங்கவே கூடாது. செல்வத்துக்கு இப்போது ஒரு தெளிவு வந்துவிட்டது. சண்டி ராணியை செல்வம் எப்படி வெட்டிவிடப் போகிறான்? அத்தியாயம் 9. அத்தையை நீ புண்படுத்த வேண்டாம்பா. ராமு சொன்ன முதல் வார்த்தை. நீ அப்படிதான்டா சொல்லுவ. காரணம் அவ உன்னை வளர்த்திருக்கா. இப்ப கூட உனக்கு அவ சாதகமா இருக்கா. அதனால நீ அப்படிதான் பேசுவ. ஆனா பாதிப்பு முதல்ல உன் அம்மாவுக்கு, அடுத்தது உன் தம்பி ரவிக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் இல்லையா? அத்தைய புண்படுத்த வேண்டாம்னு சொன்னதே நான் இல்லப்பா, தம்பி ரவிதான். அவன் அழுத்தமாக சொன்னான். என்னடா சொல்ற? அவன் வெறுத்துட்டானா? இல்ல சந்திராவுக்கு பயந்து அவகிட்ட சரண்டர் ஆக போறானா? ரெண்டுமே இல்லப்பா. சொன்னபடி வெளியில் வந்தது ரவி. கூடவே நண்பன் முரளி. இருவரும் தெளிவாக சிரித்தபடி வெளியே வர செல்வம் குழம்பி போனான். நீங்க எல்லாரும் கூடி பேசிட்டீங்களா? முரளி அங்கிள் எங்க கிட்ட பேசிட்டாரு. இத்தனை நாளா கட்டி காத்த அப்பா இப்ப கடுமையா அத்தை கிட்ட பேசினா இத்தனை நாள் செஞ்சது இல்லாம போயிடும். தலைவாழை இலை போட்டு 6 சுவை விருந்து பரிமாறி ஒரு ஓரத்துல நரகளை வச்ச மாதிரி ஆயிடும். கூடாது. வேற யார் சந்திராவுக்கு பாடம் கற்பிக்கிறது? செல்வம் கேட்க ராமு, ரவி, முரளி மூவரும் பேசத் தொடங்கினார்கள். கொஞ்சம் பிரமிப்பு, நிறைய அதிர்ச்சியுடன் கேட்கத் தொடங்கினான் செல்வம். இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? இப்ப இருக்கிற பிரச்சனைய இருக்கிறவங்கள வச்சு சரி பண்றதை விட்டுட்டு சுத்தி வளைச்சு எதையோ எதுக்காக செய்யணும்? அதெல்லாம் உடனே நடக்கிற காரியமா? சில ஆபரேஷன்களை உடனடியா செய்யணும், தாமதப்படுத்த கூடாது. இதுவும் உடனடியா நடக்கணும்பா. எப்படிடா ரவி? அதுக்குள்ள நடைமுறைகளோட நீ களத்துல இறங்கினா உடனே நடக்கும்பா. முரளி பேசத் தொடங்கினான். செல்வம் முரளியின் திட்டங்களை கவனமாக கேட்க ராமு, ரவி அதற்கு பக்கபலம் சேர்க்க அழகான ஒரு பிளான் உருவானது. இத அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, காரியத்தை கெடுத்துடுவாங்க. இதுல அம்மா இல்லாம எப்படிடா? அம்மா உண்டுடா, ஆனா இல்ல. ரவி புதிர் போட்டான். நீ என்னடா சொல்ற? எனக்கு புரியல.
எல்லாத்தையும் இப்பவே பேசிட்டா குழப்பம்தான் மிஞ்சும். விட்டு படிப்படியா புரிய வைக்கிறேன். முரளி அங்கிள், நீங்க இதுல முக்கியமா உதவி பண்ணணும். நான் தயார். உங்க அப்பா அம்மாவுக்கு வாழ்க்கையில ஒரு அமைதி வேணும். உங்க அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ இத்தனை நாட்கள் ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு. அதுக்கும் நிச்சயம் உங்க அத்தை தான் காரணம். உங்க அப்பாவும் தட்டி கேட்கல. அவரும் ஒரு வகையில குற்றவாளி தான். போகட்டும். இனி முயற்சி செஞ்சு யாருக்கும் பாதிப்பு இல்லாம இத சரி கட்டுவோம். உங்க அத்தைக்கு நியாயமா ஒரு பாடம் புகட்டணும். நான் குறுக்க நிக்கலடா. நீங்க எல்லாரும் பார்த்து எதை செஞ்சாலும் எனக்கு அதுல சம்மதம் தான். எனக்கு தேவை ஜானகியோட முகத்துல சிரிப்பு என்றான் செல்வம். அத நாங்க கொண்டு வரோம்பா என்றனர். இரவு வீடு திரும்பினார்கள். அனைவரும் சாப்பிட தயாராக ஜானகி வழக்கம் போல மெனுவை சந்திராவிடம் கேட்க, அண்ணி சாதம் பண்ணிடுங்க, ஒரு கதம்ப சாம்பாரு, 2 காய் எல்லாத்தையும் கலந்து குழைய பிசைஞ்சு மொட்டை மாடியில உட்கார்ந்து கையில உருட்டி போடுங்க, அது அலாதி சுகம். அம்மா, ராத்திரி வேளையில ரைஸ் வேண்டாம், உனக்கும் அப்பாவுக்கும் சுகர் இருக்கு, பாட்டிக்கும் சேராது, சப்பாத்தி பண்ணிடுமா ரவி சொல்ல, அண்ணி மற்ற எல்லாருக்கும் ரைஸ் தான் என்றாள். அப்பா அம்மா பாட்டி ராமு நான் 5 பேருக்கு, அதாவது எங்க குடும்பத்துக்கு சப்பாத்தி. என்னடா உங்க குடும்பம், முதல்ல வந்தவ நான் என்றாள் சந்திரா. சீனியாரிட்டி பார்க்க இது அரசாங்க உத்தியோகம் இல்லாத, என் குடும்பம் பத்தி பேசுற உரிமை எனக்கு உண்டு. அம்மா, இந்த கூட்டாஞ்சோறு மொட்டை மாடி சங்கதி எல்லாம் இனி இந்த வீட்டுல வேண்டாம். நமக்கு 5 பேருக்கும் நான் ஆர்டர் பண்றேன். எங்க அம்மா ஒருத்தர் எத்தனை நாள் கஷ்டப்படுறது? ரவியண்ணா, எங்களுக்கும் ஆர்டர் பண்ணுங்க நிஷா சொல்ல பரசுவும் சேர சந்திரா மட்டும் தனித்து நின்றாள். அவளுக்கு அது அவமானமாக, என்ன நீ இது, அவன் வேணும்னே என்ன அவமானப்படுத்துறானா? இன்னைக்கு இந்த வீட்டுல நிலாச்சோறு சாப்பிட்டே ஆகணும் என்றாள் சந்திரா. எங்க அம்மாவால முடியாது, மீறி அவங்க செஞ்சா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் என்றான் ரவி. நீ போடா, உன்னை யாரும் இங்க இருக்க சொல்லல என்றாள். அப்படி சொல்லாத சந்திரா, அவன் ஏன் பிள்ளை, அவனை விரட்டி விட்டுட்டு உனக்கு நான் முக்கியத்துவம் தர மாட்டேன் செல்வம் சொல்ல சந்திராவுக்கு முதல் ஷாக். அண்ணே, நீயா பேசுற? நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நான் பெத்த பிள்ளைய விரட்ட நீ தயாரா இருந்தா நீ எனக்கு முக்கியம் இல்லதா என்றான் செல்வம். நான் நிலா சாப்பாடு கேட்டது ஒரு தப்பா என்றாள். தப்பில்ல, ஆனா உன் வழிக்கே எல்லாரையும் கொண்டு வர நினைக்கிறது தான் தப்பு. அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் சந்திரா, அத நீ புரிஞ்சுக்கணும். நீ எப்பவும் எல்லாரையும் டாமினேட் பண்ண நினைக்காத. ஜானகி அவனுக்கு அம்மா, அதனால அவளை பத்தி ரவி கவலைப்படுறான், புரியுதா? அப்பா, இத்தனை விளக்கம் தேவையே இல்ல. அத்தைய யாரும் எதுக்கும் கட்டாயப்படுத்தல. அத்தையும் அதை செய்யக்கூடாது. நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி அத்தைக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதை தெளிவா அத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். என்ன பிரிச்சு பேசுறியா நீ? ஆரம்பம் முதலே என்ன நீ ஒரு எதிரியாவே பாக்குறியே, ஏண்டா ரவி? நிச்சயமா இல்ல அத்தை, அவரவர்களுக்கு ஒரு இடம் இருக்கு, அதை புரிஞ்சு நடந்துகிட்டா சரி. அம்மா, நான் டிஃபன் ஆர்டர் பண்றேன், சந்திராவுக்கும் சேர்த்து பண்ணுடா. தேவையில்ல, நான் வீட்டுல சமைச்சு சாப்பிடுறேன், எனக்கும் மான ரோஷம் எல்லாம் இருக்கு என்றாள் சந்திரா. நீ விடேம்மா, ஏன் தொங்குற? உன்னாலதான் பிரச்சனைகளே. உன்னை நீ நிறைய மாத்திக்கணும், அப்பதான் எல்லாமே சரியாகும். நீ மாறலனாலும் நாங்க மாத்திரம் உன்ன என்றான். ரவி அதிகாரத்தை கையில் எடுத்து விட்டான். ராமு உட்பட எல்லோருமே அவன் பக்கம் சாய தொடங்கி விட்டார்கள். நீ கொஞ்சம் உள்ள வாமா, உங்ககிட்ட நானும் ராமுவும் பேசணும். அம்மாவை இழுத்து கொண்டு இருவரும் உள்ளே போனார்கள். ஏறத்தாழ அரை மணி நேரம் ஓடிவிட்டது. ராமு மட்டும் வெளியே வந்தான். திரும்பவும் உள்ளே போனான். மேலும் 1 மணி நேரம். சந்திராவுக்கு ரத்த அழுத்தம் ஏறிவிட்டது. அவர்கள் வெளியே வர சந்திரா ஜானகியை மடக்கினான். உள்ள என்ன இத்தனை நேரம் பேச்சு அண்ணி? ரவி குறுக்கே வந்தான். அம்மா, இப்படி வா. அம்மா பிள்ளைகளுக்குள்ள 1000 இருக்கும், அத 3வது மனுஷங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். கொதித்து விட்டாள் சந்திரா. நான் நான் 3வது மனுஷியா? இத உங்க புள்ள சொல்றத கேட்டுட்டும் நீங்க பேசாம இருந்தா என்ன அர்த்தம் அண்ணி? என்ன உங்க பிள்ளை இந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கிறான், இது நல்லதுக்கு இல்ல. அழுகை பீரிட பெருங்குரல் எடுத்து குமுற தொடங்கினாள். இது அவளது ஸ்டைல். அவள் நினைத்தது நடக்காவிட்டால் இந்த மாதிரி ரகளையை தொடங்கி உச்சகட்டத்துக்கு கொண்டு போவாள். அது பழக்கம். அதில் மிரண்டு ஜானகியும் செல்வமும் அவள் பக்கம் திரும்பி விடுவார்கள். இதில் வழக்கம் போல அவள் ஜெயித்து விடுவாள். இது பிள்ளைகளுக்கும் தெரியும். ராமுண்ணா, நீ அம்மாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போ, நானும் அப்பாவும் வெளியில போறோம். ஆளுக்கு எதுவும் பேசாமல் கழண்டு கொள்ள சந்திரா ஆடி போனாள். தன் சொல் நிராகரிக்கப்பட்டு முதலாக அத்தனை பேரும் ரவியின் கட்டுக்குள் வந்தது அதிர்ச்சியை தந்தது.
இன்னும் பல அதிர்ச்சிகளை ரவி தனக்கு தரப்போகிறான் என்பது அப்போது சந்திராவுக்கு தெரியாது. அத்தியாயம் 10. அந்த உணவகத்தில் செல்வமும் முரளியும் காத்திருக்க அந்த மனிதர் வந்தார். அந்த பஞ்சாபி கேசன் என்ற பஞ்சு. வயதில் மூத்தவர், நல்ல மனிதர், பல கல்யாணங்களை நடத்தியவர். அவர் ராசியானவரும் கூட. அவர் பார்த்து செய்த எந்த ஒரு கல்யாணமும் சோடை போனதில்லை. அவரை வரவழைத்தது முரளி. ஒரு நல்ல வரன் இருக்கு நம்ம ராமுவுக்கு. பெரிய கம்பெனில வேலை பாக்குற பொண்ணு, அழகா இருக்கா, பெரிய படிப்பு, பெத்தவங்க இருக்காங்க. ஒரு அண்ணன் கல்யாணமாகி வெளிநாட்டுல இருக்கான். இங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. அப்பாவும் வசதியானவரு, நல்ல குடும்பம். பாக்கலாமா? ஜாதக பொருத்தம் பாத்துடலாம், பொருந்தினா மேற்கொண்டு பேசலாம் என்றார் பஞ்சு மாமா. நீங்க சொன்னா மறு பேச்சே இல்ல பஞ்சு மாமா. ஏற்பாடு பண்ணுங்க. ராமு பத்தி உங்களுக்கு தெரியும், அவன் எங்க பேச்ச தட்ட மாட்டான். ஜாதக பொருத்தம் மட்டும் போதாது, அவங்க 2 பேரும் பேசி பழகி பரஸ்பரம் மனசுக்கு பிடிக்கணும்ல. அடுத்த நாளே ஜாதகம் நன்றாக பொருந்தி விட்டதாக பஞ்சு மாமா சொல்ல, அடுத்த கட்டம் என்ன என முரளியை கேட்க, ராமுவும் அந்த பொண்ணு ஸ்னேகாவும் சந்திக்கணும், அவங்க பேசணும், உறுத்தல் இல்லாம மனசுக்கு பிடிக்கணும், அப்புறமா முறைப்படி பேசிடலாம் என்றான் செல்வம். சரி, ஏற்பாடு செய் என்றான். இது பற்றி ஜானகியிடம் எதுவும் தற்போது பேச வேண்டாம் என முடிவு செய்தார்கள். ராமு ரவியிடம் பேசி சகலமும் தீர்மானிக்கப்பட்டது. ராமு ஸ்னேகா சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து விட்டார்கள். கடற்கரை சாலையில் ராமு காரை நிறுத்திவிட்டு காத்திருந்தான். 10 நிமிடங்களில் ஒரு ஆக்டிவா வந்து நின்றது. தலைக்கவசத்தை கழட்டிவிட்டு கூந்தலை ஸ்டைலாக ஒதுக்கியபடி நிமிர்ந்தாள் ஸ்னேகா. அவளுக்கு ராமுவின் கார் எண்கள் தரப்பட்டிருக்க அருகில் வந்து விட்டாள். மிஸ்டர் ராமு, ஐ எம் ஸ்னேகா. ராமு திரும்பினான். பிரமித்தான். அப்படி ஒரு வசீகரம். சிரிக்கும் கண்கள், கன்னத்தில் மெல்லிய குழி, நல்ல கலர், அழகான அத்தனை அம்சங்களும் அவளிடம் நிரம்பி இருக்க ராமு கண்களை அகட்டாமல் பார்த்தான். அதன் பிறகு பரஸ்பர அறிமுகமானது. முதல்ல நம்ம சந்திப்புக்கு பிறகு பெரியவங்க பேசுற இந்த ஏற்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் அப்பா அம்மாவுக்கு நான் செல்ல பெண். அதுக்காக நியாயமான கண்டிப்புகளோட தான் என்னை வளர்த்திருக்காங்க. இருவரும் தன் குடும்பம் பற்றி பரஸ்பரம் பேசிக் கொண்டார்கள். ஆனால் அத்தை பற்றி எதுவும் பேசவில்லை ராமு. பேச வேண்டாம் என்பது ரவியின் உத்தரவு. இருவரும் வெகு கண்ணியமாக பேசிக் கொண்டார்கள். எந்த ஒரு நெருடலும் இல்லை. மனதுக்கு முதல் பார்வையே பிடித்து விட்டது. இருவரும் அருகில் உள்ள ஒரு உணவகத்துக்கு சென்று சாப்பிட்டார்கள். சரி, வீட்டு பெரியவங்க பேசட்டும். இப்போ நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் வாழும் போதுதான் நிறை குறைகள் தெரியும். விட்டு கொடுத்து வாழறது தானே நிஜமான வாழ்க்கை. உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கா ஸ்னேகா? நிறைய இருக்கு. விட்டு கொடுத்தவங்க என்னைக்குமே தோல்வி அடைஞ்சதே இல்ல. பொறுமை, சகிப்புத்தன்மை 2 உள்ளவங்க வாழ்க்கையில சோடை போனதே இல்ல என்றாள். இதுதான் எங்க அம்மா ஸ்னேகா. சகிப்புத்தன்மையோட உச்ச கட்டம் யாருன்னா அது எங்க அம்மா ஜானகி தான். இதுல நீங்க நம்பிக்கை வச்சா உங்களை விட ஒரு நல்ல மருமகள் எங்க அம்மாவுக்கு நிச்சயம் கிடைக்காது. இப்பதான் இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மாவை பார்க்கும்போது மீதியை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. போகலாமா என்றான். ராமு மனசுக்குள் ஒரு நிறைவு வந்துவிட்டது. அப்பாவிடம் சகலமும் ராமு சொல்லிவிட, அம்மா கிட்ட இப்ப நீ எதையும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் என்றான். செல்வம் பஞ்சு மாமாவிடம் பேசி மறுநாள் மாலை ஸ்னேகாவின் பெற்றோர் இங்கே வருவதாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அது மட்டும் ஜானகிக்கு தெரிவிக்கப்பட, சந்திராவ லீவு போட சொல்லணும் என்றாள். அவசியம் இல்ல, அவ வந்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டோம். ரூம்குள்ள உன் பிள்ளைகள் 2 பேரும் உனக்கு பாடம் நடத்தி இருக்காங்க. அத மறக்காம எங்களுக்கு அதுல ஒத்துழைப்பு கொடு. மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். பாட்டி எத்தனை அழகா புரிஞ்சு நடந்துக்கிறாங்க பாரு என்றான் ரவி. ஒரு கலவரத்துடன் தலையாட்டினாள் ஜானகி. மறுநாள் மாலையில் 5:30 மணிக்கு ஸ்னேகாவின் பெற்றோர் காரில் வந்து இறங்கினார்கள். செல்வம், ஜானகி சந்தோஷமாக வரவேற்றார்கள். ராமு, ரவி, பாட்டி என எல்லோருமே இருந்தார்கள். வரவேற்று உபசரித்து இயல்பாக பேசத் தொடங்கினார்கள். நிஷாவும் வினோத்தும் வர தன் நாத்தனார் குழந்தைகள் என ஜானகி அறிமுகப்படுத்தினாள். காஃபி, டிஃபன் வந்தது. இரு குடும்பத்தாருக்கும் பிடித்துவிட ஸ்னேகா வண்டியில் வந்து இறங்கினாள். ஜானகி ஓடி வந்து அவளை வரவேற்றாள். வலது காலை எடுத்து வச்சு வாமா. குடும்பத்தாரின் பலமான வரவேற்பு அவளுக்கு. ஜானகி காட்டிய பாசத்தில் ஏற்கனவே ராமு சொன்ன அறிமுகத்தில் ஸ்னேகா சொக்கி விட்டாள். வெகு நாட்கள் பழகியதை போல ஒரு நெருக்கம் உருவாகிவிட்டது. அவளது அப்பா அம்மாவுக்கும் ஜானகி பாசமாக பழகும் விதம் பார்த்து பிரமிப்பாக இருந்தது.
சினேகா கொஞ்ச நேரத்தில் பசை போல ஜானகியிடம் ஒட்டி கொண்டு விட்டாள். அவர்களுக்காக சிறப்பான சில உணவு வகைகளை ஜானகி தயார் செய்ய சினேகாவும் அதில் பங்கெடுக்க உள்ளே வந்தாள். அத்த, நான் உதவி செய்யலாமா? நீ அத்தேன்னு கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்ததும் என்ன அம்மான்னு கூப்பிடுறியா? நீ விரும்பினா. இனி உங்க விருப்பம் தான் என் விருப்பமும். எனக்கும் இது பிடிச்சிருக்கு. அத்தைன்னு சொல்றதை விட அம்மான்னு சொல்லும் போது கூடுதலா ஒரு நெருக்கம் இருக்கு. எதுக்கு கல்யாணம் வரைக்கும் தாமதிக்கணும்? இப்பவே அம்மான்னு கூப்பிடுறேனே. அம்மா. வாய் நிறைய சினேகா அழைக்க ஜானகி மெய் சிலிர்த்து கண்கள் கலங்கி அவளை கட்டி அணைத்து முத்தமிடும் நேரம் சந்திரா உள்ளே நுழைந்தாள். அண்ணி, யார் அந்த பொண்ணு? இவங்கெல்லாம் யாரு? யாரோ ஒரு பொண்ணு கிட்ட பாசம் பொங்குது உங்களுக்கு. வா சந்திரா, இன்னைக்கு ஏன் லேட்டு? இவதான் என் நாத்தனார் சந்திரா. அவளை கூடத்திற்கு அழைத்து வந்து எல்லோருக்கும் ஜானகி அறிமுகப்படுத்தினாள். கூடவே பரசுவும் வர, இவர்தான் அவ வீட்டுக்காரர், இது இவங்க பிள்ளைங்க, ஏற்கனவே நான் அறிமுகப்படுத்திட்டேன் என்றாள். அண்ணி, என்ன அறிமுகப்படுத்துறது இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாரு அத நீங்க சொல்லலையே என்றாள் சந்திரா வழக்கம் போல். நம்ம ராமுவ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சினேகா இவதான். என்னது, ராமுவுக்கு கல்யாணமா? அது எப்போ? தீர்மானிச்சு தேதி குறிக்கலடி. ஆனா ஜாதகம் சேர்ந்திருக்கு. சினேகாவுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு. அவங்க 2 பேருக்கும் பரஸ்பரம் பிடிச்சிருக்கு. பெத்தவங்களுக்கும் 2 பக்கமும் சம்பந்தம். அப்புறம் என்ன, வேற என்ன வேணும்? என்ன பேசுறீங்க அண்ணி? பிறந்தது முதலே ராமுவை வளர்த்தவன் நான். உறவாள அத்தையா இருந்தாலும் நானும் அவனுக்கு ஒரு அம்மா தான். அவனோட வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அண்ணி. என்ன கலந்து பேசாம எப்படி நீங்க இந்த அளவுக்கு வரலாம்? இது தப்பு அண்ணி. எனக்கு இதுல சம்மந்தம் இல்ல. படபடவென சந்திரா புரிய செல்வம் குறுக்கிட்டு, சந்திரா, ஜாதகம் பிரமாதமா பொருந்தி இருக்கு. அவங்க 2 பேருக்கும் நல்லா பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? பார்க்க வந்த உடனே பிடிச்சு போச்சா? அது எப்படி அண்ணி? அவங்க 2 பேரும் வெளியில சந்திச்சு பேசின பிறகுதான் இந்த வீட்டு சந்திப்பு என்றான். இது சுத்தமா நல்லாவே இல்ல அண்ணி. நம்ம குடும்பத்துல இதெல்லாம் பழக்கமே இல்லையே. பெரியவங்க பேசாம மகளை தனியா இன்னொருத்தன் கூட சந்திக்க விட்டா என்ன பெத்தவங்க நீங்க? இல்ல இவதான் என்ன மாதிரி பொண்ணு? சினேகாவின் அப்பா சுந்தரம் விருட்டனை எழுந்து விட்டார். என்னங்க, இவங்க ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க. நாங்களும் எங்க பொண்ணும் கௌரவமானவங்க. சினேகா, இப்படி ஒரு குடும்பத்துல நீ போய் வாழ வேண்டாம். போகலாமா? அவர் எழுந்து விட்டார். வாசலை நோக்கி நடந்தார். அம்மா பின்தொடர சினேகா சற்று தயங்கி ராமுவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விலக பதட்டமாக பின்னால் ஓடி வந்தாள் ஜானகி. அவசரப்படாதீங்க சினேகா, சொல்லுமா, நான் சொல்றத கேளுங்க. என்னங்க, நீங்களாவது அவங்கள கூப்பிடுங்களேன். அவர்கள் காரில் ஏற அது புறப்பட்டு போனது. சோர்ந்து போய் திரும்பினாள் ஜானகி. கோபத்தில் முகம் சிவக்க திரும்பினான் செல்வம். பாட்டி நொந்து போயிருந்தாள். ராமு வெறுப்பில் இருந்தான். ரவி பேச வாய் திறக்க சட்டென ராமு அவனை அடக்கினான். வேண்டா ரவி, நீ பேசாத. என்னென்ன நீ இப்ப கூட பேசலனா எப்படி? இது உன்னோட வாழ்க்கை. அம்மா அப்பா 2 பேரோட சம்மதத்தோட எல்லாம் நடக்குது. இப்ப வந்தவங்கள அத்தை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. எல்லாரும் பேசாம இருக்கீங்க. என்ன குடும்பம் இது? இப்ப கூட என்ன நீ பேச விடலன்னா நீ எதுல சேர்த்தி? இருடா, நான் உன்னதான் பேச வேண்டாம்னு சொன்னேன். இப்போ அம்மா பேசணும். இது அப்பா அம்மாவுக்கு நேர்ந்த அவமானம். இத்தனை நாள் பேசாத அம்மா இப்ப கூட பேசலனா அப்புறம் இனி அம்மா பேசவே வேண்டாம் என்றான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேசின சந்திரா? அவங்க கேரக்டரையே டேமேஜ் பண்ற மாதிரி பேசியிருக்க. இது அவனோட வாழ்க்கை. இத கெடுக்கிற உரிமை யாருக்கும் இல்ல, எங்களையும் சேர்த்து. நீ பேசு ஜானகி, இது நம்ம பிள்ளையோட வாழ்க்கை என்றான் செல்வம். ஜானகி சந்திராவின் பக்கமே திரும்பவில்லை. வாங்க, நம்ம 2 பேரும் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். அத இங்க நாம செய்யறத விட அவங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கறதுதான் மரியாதை. புறப்படுங்க. அண்ணி, நில்லுங்க. அவங்க வீட்டுக்கு நீங்க 2 பேரும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அது என்ன கேவலப்படுத்துற மாதிரி. இவங்களை விட்டா வேற வரனே கிடைக்காதா? ஏன் உங்களையே நீங்க கேவலப்படுத்திக்கிறீங்க என்றாள் சந்திரா. ராமு, நாங்க புறப்படுறோம். இது உன் வாழ்க்கை. இதுல எங்களுக்கு நிறைய அக்கறை இருக்கு. எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாரும் இதுல தலையிட வேண்டாம். நீங்க புறப்படுறீங்களா என்றாள். சபாஷ்மா, இதை விட யாரும் செருப்பால் அடிச்சா கூட பெருசா இருக்காது. சீக்கிரம் புறப்படுங்க. இனி இந்த வீட்டுல எதை முடிவெடுத்தாலும் அது நீயாதான் இருக்கணும். அப்பா மறு பேச்சே பேச மாட்டார். புறப்படுங்கம்மா என்றான். இருவரும் 10 நிமிடங்களில் புறப்பட்டு போக சந்திரா ஆவேசத்தின் உச்சியில் இருந்தாள். இனி இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். எனக்கு மரியாதையே இல்ல. ஏண்டா ராமு, நான் பெத்த அம்மா மாதிரி இருந்து உன்னை வளர்த்தவ
உனக்கு ஒரு வாழ்க்கை தொடங்கும் போது அதுல கருத்து சொல்ல எனக்கு உரிமை இல்லையா? உனக்கெல்லாம் நன்றியே இல்லடா. பாட்டி பாய்ந்து வந்தாள். உனக்கும் ஜானகி அம்மாவுக்கும் மேலதான். உனக்காக வாழ்நாள் முழுக்க அவ அடங்கியே போயிருக்கா. அவ பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது அவளே தலை குனியிற அளவுக்கு செஞ்சு வச்சிருக்க. இது நீ அவளுக்கு காட்டுற நன்றியா, இல்ல அவளை அவமானப்படுத்த காத்துட்டு இருந்தியா? உனக்கு பேச யோகியதை இருக்காடி என்றாள். பாட்டி, அப்பா வழி உறவுல நாங்க பெருமைப்பட்டுக்கிற ஒரே உறவு நீதான் பாட்டி என்றான். சந்திரா, இது அவங்க குடும்ப விஷயம். இதுல நீ எதுக்காக குழப்பத்தை உண்டாக்குற என்றாள் மறுபடியும். நான் மூணாவது மனுஷி இல்ல, இந்த குடும்பத்துல ஒருத்தி, இந்த வீட்டு பொண்ணு. அண்ணனுக்கு மகள் இல்ல, அந்த இடத்துல இப்ப வரைக்கும் நான் தான் இருக்கேன். அதனால இந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் வரும்போது அதுக்கு என் சம்மதம் ரொம்ப முக்கியம். நான் தலையிடுவேன் என்றாள். காதல் கல்யாணம் நடக்கும்போது இப்பெல்லாம் பெத்தவங்களையே யாரும் மதிக்கிறது இல்ல. அத்தையாவது மாமனாவது, இந்த உறவுக்கெல்லாம் மரியாதை காணாம போய் ஒரு ஜெனரேஷன் தாண்டியாச்சு என்றான். ரவி எகத்தாளமாக சொல்ல ராமு சிரிக்க சந்திராவுக்கு அவமானம் அதிகமாகி விட்டது. ராமுவும் ரவியும் அதை பொருட்படுத்தவில்லை. வெளியே வந்தார்கள். எனக்கு மனசே சரியில்லடா ரவி, என்ன நடக்கும்னு தெரியலையே. நீ கவலையே படாத அண்ணன், அம்மா சரி பண்ணிடுவாங்க. நிச்சயமா எனக்கு வரப்போறது ஸ்னேகா அண்ணிதான். அதுல இல்லடா என் கவலை. எல்லாம் ரொம்ப அழகா நடந்தது. ஆனா அவங்கள அத்தை அசிங்கப்படுத்திட்ட காரணமா அவங்க மனசுல நம்ம குடும்பம் பத்தி ஒரு கசப்பு படிஞ்சிருக்கும் இல்லையா? அது கல்யாண வாழைய அது கல்யாண வாழ்க்கைய பாதிக்க கூடாது இல்லையா? அதுதான் என் கவலை என்றான் ராமு. அண்ணே, அத்தை நம்ம குடும்பத்தோட மோசமான நெகட்டிவ் உறவு. ஆனா அம்மா பெரிய பாசிட்டிவ். இது அத அடிச்சிடும். அம்மாவோட சக்தி உனக்கு புரியல, பொறுத்திருந்து பாரு. ரவியின் குரலில் அசாத்திய நம்பிக்கை. அது ராமுவையும் தொற்றிக்கொண்டது. அத்தியாயம் 11. ஸ்னேகா வீடு கொந்தளிப்பில் இருந்தது. அப்பா அம்மா ஏராளமான படபடப்பில் இருந்தார்கள். அந்த முரளி பேச்ச நம்பி நாங்க அசிங்கப்பட்டோம். தெரியாம உன்னையும் ராமுவையும் சந்திக்க விட்டு இப்ப அசிங்கமா வாங்கிக்கிட்டு வந்து நிக்கிறோம். தேவையா இதெல்லாம்? பெத்தவங்க எத்தனை கண்ணியமா இருக்காங்க. யாரோ ஒரு அத்தை வந்து ஆட்டம் போடுறா. இது சரியில்லையே. அம்மா குமுற, இப்ப சொன்னியே இதுதான் சரி. பெத்தவங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது யாரோ ஒரு அத்தைக்காக நீங்க ஏன் கவலைப்படணும்? சரிம்மா, அவளை பேச விட்டுட்டு நீங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்தா என்ன அர்த்தம்? அவளை அடக்க வேண்டாமா? அது எப்படிம்மா முடியும்? முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு முன்னால சொந்த நாத்தனார அசிங்கப்படுத்த முடியுமா? எத்தனை வருஷ பந்தம் இது என்றாள். என்னம்மா பேசுற? ஒரு ஆம்பளைக்கு பிறக்கும் போதே அம்மா இருக்காங்க, கூடவே உடன்பிறப்புகள். ஆனா மனைவி தாமதமா தான் வரா. அதுக்காக அவ 3ஆம் பட்சம் ஆயிட முடியுமா? அவனை அப்பாவாக்கி குடும்பத்தை காலம் முழுக்க கட்டி காக்கறவ அவதானே. இது அவங்க பிள்ளையோட வாழ்க்கை. அதுக்காக அவங்க எதையும் தூக்கி போடலாம். இது ஏன் கருத்து. எனக்கு ராமு அவங்க அம்மா 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அத்தைக்காக நான் நல்ல வாழ்க்கைய இழக்க தயாரா இல்லம்மா என்றாள். அதுக்காக அவங்க கால்ல எங்களை போய் விழ சொல்றியா என்றார்கள். காலிங் பெல் அடித்தது. ஸ்னேகா போய் திறந்தாள். ஜானகி, செல்வம் நின்றிருந்தார்கள். வாங்கம்மா என்றாள். இருவரும் உள்ளே வந்தார்கள். ஜானகி செல்வத்தை பார்த்தாள். உடனே இருவரும் சுந்தரம் வனஜா தம்பதியரின் காலில் விழப்போக அவர்கள் பதறி, என்ன காரியம் பண்றீங்க? அதுல தப்பே இல்லைங்க. சந்திரா பேசின பேச்சுக்கு இதை விட மன்னிப்பு கேட்க என்ன வழி இருக்குன்னு தெரியல. அங்க எங்க வீட்டுல வச்சு உங்க கால்ல விழ நாங்க தயாரா இருந்தோம். அதுக்கும் அவ மோசமா பேசி சூழ்நிலைய ரசாபாசமாக்குவா. அது இன்னும் வகாரமாகும். அதனாலதான் பேசல. மத்தபடி அவளை நாங்க ஆதரிக்கல. ஸ்னேகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு பார்வை, ஒரு சில வார்த்தைகள் போதும். அவதான் எங்க மருமகள்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். இதுக்கு நீங்க பூரண சம்மதம் தரணும். அவளை பூ மாதிரி நாங்க வச்சு தாங்குவோம். அதுக்கு நாங்க உத்தரவாதம் தரோம் என்றாள் ஜானகி. ஜானகியின் குரல் உணர்ச்சி பெருக்கால் உடைந்து அழுகையாக மாற அங்கே விசும்பினால் அது அநாகரிகம் என உள்ளே ஓடிவிட ஸ்னேகா பின்பற்றினாள். அம்மா, என்னது இது? ஸ்னேகா சொன்னதுதான் தாமதம். ஜானகி நொறுங்கி போய் ஸ்னேகா மேல் சாய்ந்து உடைந்து அழுதாள். ஸ்னேகா ஜானகியை அழவிட்டு கொஞ்சம் அவகாசம் தந்து, போதும்மா, இந்த வீட்டுக்கு வந்து நீங்க இப்படி அழலாமா? என்ன சந்தேகம்? உங்களுக்கு நான் தான் உங்க மருமக. உறவால மருமகள், ஆனா உணர்வால உங்க மகள். இனி உங்களுக்கு பொண்ணு இல்லாத பல வருஷ குறைய நான் தான் தீக்க போறேன். வெளியில வாங்க. சகலத்தையும் வெளியில் இருந்தபடி கேட்டார்கள் மற்றவர்கள். ஜானகி வெளியில் வந்ததும், வாங்க சுமந்தி, உட்காருங்க.
மற்ற சங்கதிகளை பேச வேண்டாம், அது முடிஞ்ச கசப்பு. நாங்க உங்களை நம்பிதான் சினேகாவை கட்டி கொடுக்க போகிறோம், போதுமா? ரொம்ப சந்தோஷம். இத்தனை சீக்கிரமா எல்லாம் மறந்து எங்களை மன்னிச்சு கல்யாண பேச்ச நீங்க பேசுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல என்றாள். காரணம் சினேகா. எங்களுக்கு எங்க மகளோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அதே போல உங்களுக்கும் உங்க பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நீங்களும் இறங்கி வந்திருக்கீங்க. கரெக்டா? கலகலப்பாக பேசத் தொடங்கி விட்டார். கல்யாண ஆலோசனைகள் சூடுபிடிக்க தொடங்க விறுவிறுப்பான பேச்சு தொடர அரை மணியில் குடும்ப ஜோசியர் வரவழைக்கப்பட அந்த மாத கடைசியில் கல்யாண தேதியே குறிக்கப்பட்டு விட்டது. நிச்சயதார்த்தம் நாளை மறுநாள் என்றார்கள். அது ராமு வீட்டில் என முடிவானது. உடனே மண்டபம், கல்யாண கான்ட்ராக்ட், வீடியோ என சகலமும் பேசப்பட்டது. ஸ்னேகா அம்மா வனஜா விருந்து சமையலுக்கு தயாராக ஜானகி உதவிக்கு வர, ஐயோ நீங்க சம்மந்தி, உங்களை போய் வேலை வாங்கிக்கிட்டு. என்ன சம்மந்தியா நினைக்க வேண்டாம், நான் சகோதரி, இந்த வீட்ல ஒருத்தி, வாங்க சேர்ந்தே சமைக்கலாம் என்றாள் ஜானகி. வனஜா சந்தோஷமாகி விட்டாள். சுந்தரம் அதை விட உற்சாகமாக இருந்தார். இவர்களையா சந்தேகப்பட்டோம் என வேதனைப்பட்டார்கள். ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு நிறைய பிளான்களை ஒருங்கிணைத்து புறப்படும் போது மாலை 7 மணியாகிவிட்டது. நாளை மறுநாள் நிச்சயத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய பரபரப்புடன் புறப்பட்டார்கள். வீடு வந்து சேர இரவு 8 மணியாகிவிட்டது. சந்திரா எங்கேயும் போகவில்லை. ஆனால் இரவு உணவுக்கு எந்த ஒரு ஏற்பாடும் செய்யவில்லை. ஜானகி மளமளவென இரவு உணவை தயாரிக்க தொடங்கினாள். அரை மணி நேரத்தில் எல்லாம் தயாராக உணவு மேஜைக்கு வந்து விட்டார்கள். என்ன நீ கால்ல விழுந்தாச்சா? இத்தனை நேரம் கால்ல விழுந்துகிட்டே இருந்தீங்களா? ஜானகி அவளை பொருட்படுத்தாமல் மாமியாரிடம் வந்தாள். அத்தை, கல்யாண தேதி குறிச்சாச்சு. நாளை மறுநாள் நம்ம வீட்டுல வச்சு நிச்சயதார்த்தம். இந்த மாச கடைசியில கல்யாணம். மத்த சங்கதிகளை பேசியாச்சு. எல்லாம் உங்ககிட்ட விவரமா சொல்றேன். இப்ப சாப்பிடுங்க. கல்யாணம் முடிவான காரணமா உங்களுக்கு பிடிச்ச கேசரி பண்ணியிருக்கேன். சாப்பிடுங்க அத்தை. ரொம்ப சந்தோஷம் ஜானகி. அந்த ஸ்னேகா நல்ல பொண்ணு, உனக்கு ஏத்த மருமக. அவளை எல்லாம் நழுவ விடவே கூடாது என்றாள் பாட்டி. வாய மூடுமா. இவங்க போய் அவங்க காலில் விழுந்திருக்காங்க. இனிமே அவங்க கொடிதான் பறக்கும். அவ மருமகளா வந்தா இந்த வீட்டுல அடங்குவாளா? வச்சு செய்வா அண்ணிய. உன்னை விடவா அவளை கொடுமைப்படுத்துறது எப்படின்னு உங்ககிட்ட தானே கத்துக்கணும் எல்லாரும். அத்தை, அனாவசிய பேச்சு வேண்டாம். உங்க பிள்ளையும் நானும் முடிவெடுத்தாச்சு. இந்த கல்யாணம் நிச்சயம் எல்லாமே குறிச்ச மாதிரி நடக்கும். இது கடவுளோட தீர்ப்பு என்றாள் ஜானகி. சந்திராவை யாரும் மதிக்கவில்லை. பிள்ளைகள் இருவரும் அம்மா பின்னால் ஓடினார்கள். அங்கு நடந்ததை தெரிந்து கொள்ளும் ஆர்வம். குடும்பத்தார் அத்தனை பேரும் ஓரிடத்தில் கூட சந்திரா மட்டும் தனித்து நின்றாள். இனி தன் பேச்சு எடுபடாது என்பது தெரிந்துவிட்டது. இது சந்திராவுக்கு ஒரு சவாலாகிவிட்டது. இரவு 10 மணி. சந்திரா பேக் செய்ய தொடங்கினாள். என்னங்க, நாம புறப்படலாம். என்னங்க, நாம புறப்படலாம். நிஷா, வினோத் 2 பேரும் வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம் என்றாள். சந்திரா, இந்த ராத்திரி 10 மணிக்கு உன் வீட்டுக்கு போக வேண்டிய அவசரம் என்ன? அப்படி என்ன தேவை? நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம், அதுவும் நம்ம வீட்டுல நடக்க போகுது. எத்தனை வேலைகள் இருக்கு. உன் ராமுவோட நிச்சயதார்த்தம், அதுல நீ செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கே. இப்ப நீ உன் வீட்டுக்கு போறது நல்லா இருக்கா? இங்க எனக்கு என்ன வேலை? நான் யாரு முதல்ல? என்ன கேட்டா கல்யாண தேதியை குறிச்சிங்க? நான் இங்க பேசினதுக்கு நீங்க அங்க போய் கால்ல விழுந்து என்ன கேவலப்படுத்தி இருக்கீங்க. பெத்தவங்களுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் சொன்ன பிறகு எதுக்கு வேஷம் போடுறீங்க? நான் ராமுவ வளர்த்த, அதனால அத்தை தான் பார்த்து செய்யணும்னு எதுக்கு ஒரு பாசாங்கு? நான் நிறுத்த சொன்னா நிறுத்துவீங்களா என்றாள் சந்திரா. ஜானகி, அவ வீட்டுக்கு போக விடு. எல்லாம் முடிவான பிறகு நிறுத்த சொன்னா நிறுத்துவீங்களான்னு அமங்கலமா பேசுறா. ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிறவ பேசுற பேச்சா இது? அவளுக்கு அவ சொன்னது நடக்கணும், இல்லைன்னா கோபம் வந்துடும். அவளால பொறுத்துக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ இத்தனை காலம் அவளுக்கு கொடுத்த அளவுக்கு மீறின இடம். இவளை நீ வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. சந்திரா அதிர்ந்து போனாள். அண்ணே, அண்ணியும் பசங்களும் உங்களை ஆட்டி வைக்கிறாங்களா? அதை கேட்டு என்ன அலட்சியப்படுத்துறியா? ஆமாண்டி, இத என்னைக்கோ நான் செஞ்சிருக்கணும். அப்படி நடந்திருந்தா இந்த வீடு நிம்மதியா இருந்திருக்கும். நான் கோட்டை விட்டுட்டேன். இனி உன் சர்வாதிகாரம் அந்த வீட்டுல நடக்காது. நீ புறப்படு. நீ வளர்த்த பையன், அண்ணன் குடும்பத்து விசேஷம், இதுல நம்ம பங்கும் நியாயமா இருக்கணும்னு நினைச்சா இங்க நீ கலந்துக்கோ. இல்லைன்னா போய்கிட்டே இரு. இனி எனக்கும் ஜானகிக்கும் நடுவுல நீ வராத. எனக்கு இனிமே என் ஜானகியும் பசங்களும் தான் முக்கியம் என்றான் செல்வம். என்னங்க, என்ன பேசுறீங்க? வந்தாள் ஜானகி. வாய மூடு ஜானகி. நீ ஏதாவது பேசின, நீயும் வெளியில போயிடு. என் பையன் கல்யாணத்தை நான் நடத்திக்கிறேன் என்றான்.
சந்திரா கோபமாக வாசலில் இறங்க பரசு பின்னால் ஓட பிள்ளைகள் இருவரும் ஒரு வெறுப்புடன் பின்பற்றி நடந்தார்கள். ஜானகி முகத்தில் கவலை அப்பி கிடக்க செல்வம் வெறுப்புடன் உள்ளே போக பாட்டி ரவியிடம் வந்தார்கள். இன்னைக்குதான் என் புள்ள உருப்படியா பேசியிருக்காண்டா. ரவி, அத்தை அடங்குவாங்கன்னு நீ நம்புறியா பாட்டி? வெளியில நிறுத்தினா என்னடா செய்வா? மீறி உள்ள வர முடியுமா? இனி இந்த வீட்ல நிறைய மாறுதல் வரும். நாத்தனார் கொட்டம் ஒரு முடிவுக்கு வரணும். பல வீடுகள்ல அத்தைகள் இப்படிதான் வில்லிகளா இருப்பாங்களா பாட்டி? வந்த அன்னிக்கே உங்க அம்மாவை இவ வாழை ஒட்ட நறுக்கி இருந்தானா பொத்திக்கிட்டு மூலையில இருந்திருப்பா. ஜானகி நல்லவ, அதுதான் இவ அராஜகம் இப்பவும் தலை விரிச்சு ஆடுது. அது முடிவை நெருங்கியாச்சுடா. அந்த குடும்பம் நம்ப தொடங்கியது. ஆனால் சந்திரா என்னும் பிசாசு சுலபத்தில் அடங்காது என்பதை அவளை பெற்ற அம்மாவுக்கே தெரியவில்லை. அத்தியாயம் 12. வீட்டுக்குள் வந்த சந்திரா வெறி கொண்ட மாதிரி சகலத்தையும் தூக்கி போட்டு உடைக்க தொடங்கினாள். ஒரு பிசாசு போல நடந்து கொண்டாள். அவளது இந்த குணம் புருஷன் பிள்ளைகள் மூவருக்கும் தெரியும். பிள்ளைகள் மதிக்காமல் உள்ளே போக பரசுவால் இந்த முறை பொறுக்க முடியவில்லை. நீ நடந்துக்கிறது நல்லா இல்ல சந்திரா. என்னைக்குமே பேசாத உங்க அண்ணன் இப்ப பேசிட்டாரு. அவங்க எல்லாருமே பொறுமைய கடந்தாச்சு. இது அவங்க மகன். ஒரு கல்யாண முடிவை எடுக்க கூட உன்ன கேட்கணுமா? ஓவரா ஆட்டம் போடுற. நீங்க பேசாதீங்க. அது ஏன் குடும்பம், எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. நான் உன் புருஷன்டி. நீ இந்த அளவுக்கு அடங்காம போக காரணம் ஒண்ணு ஜானகி அக்கா, அடுத்தது நான். உனக்குள்ள ஆதரவு நாங்க தான். அத கெடுத்துக்கிட்டா நீ நாதி இல்லாம ஆயிடுவ. இதுக்கு மேல நான் பேச எதுவும் இல்ல. இவங்க இப்ப உன்னை தூக்கி போட்டா வரவ உன்னை மூளையில வைப்பா. அப்புறம் உன் இஷ்டம். ஒரு தலைமுறையாவது மாறுது, எல்லாம் மாறும். உன்னை நீ மாத்திக்க வேண்டிய நேரம் இது. சொல்லிவிட்டு அவன் உள்ளே போய்விட்டான். சந்திரா முகத்தில் கோபம் கொப்பளித்தாலும் அவள் பேசுவதை கேட்க அங்கே யாரும் இல்லை. அன்று இரவு முழுக்க சந்திரா உறங்கவில்லை. அண்ணன் இந்த அளவுக்கு பேசுவான் என்று சந்திரா எதிர்பார்க்கவில்லை. பரசுவும் நன்றாக நாக்கை பிடுங்கிக் கொள்வதைப் போல கேட்டாகிவிட்டது. வர வர உன்ன மூளையில வைப்பா, வர வர உன்ன மூளையில வைப்பா, வர வர உன்ன மூளையில வைப்பா. உள்குரல் அவளை எச்சரிக்க மிரண்டாள் சந்திரா. சூழ்நிலை மாறுது. அதே பிடிவாதம் நான் பிடித்தால் இனி தூக்கி எறியப்படலாம். அந்த வீட்டில் என் மரியாதை சரியும். அதற்கு நான் இடம் தரலாமா? விடிய விடிய யோசித்து அவள் காலை 8:30 மணிக்கு கண் விழிக்க பரசு, நிஷா, வினோத் மூவரும் புறப்பட்டு விட்டார்கள். இவளிடம் சொல்லிக் கொள்ளவில்லை. நாளை ராமுவுக்கு அண்ணன் வீட்டில் நிச்சயதார்த்தம். நான் போகாவிட்டாலும் இவர்கள் மூவரும் போவார்கள். என் மரியாதையும் சரியும். நான் என்ன செய்வது? தன்னை பிறர் முற்றிலும் புறக்கணிக்கும் நிலை வந்தால் கவனமாக உஷாராகி விடுவாள் சந்திரா. எந்த இடத்திலும் தன் முக்கியத்துவம் குறையக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பவள். மூளை வேகமாக வேலை செய்ய தொடங்கியது. நடுவில் ஒரே ஒரு நாள் இருந்ததால் ஜானகியும் செல்வமும் பம்பரமாக சுழன்றார்கள். அதிகமாக ஆட்களை அழைக்கவில்லை. வீடு பெரிய வீடு. மாடி, வெளிப்புறங்கள் என ஷாமியானா போட்டு எல்லா ஏற்பாடுகளும் நடந்தன. சுமார் 100 பேருக்கு அழைப்பு. சாப்பாட்டுக்கு கேட்டரிங் ஏற்பாடு. முக்கியமானவர்களுக்கு மட்டும் அழைப்பு. கடைக்கு போய் நகைகள், பட்டு சேலை என ஸ்னேகாவுக்கு தேவையான எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினார்கள். என்னங்க, பாவம் சந்திரா, அவ இல்லாம கடைக்கு வந்து எல்லாமே வாங்குறோம். அவ ஆசைப்படுவா. நீ அடங்க மாட்டியா? அவ வந்திருந்தா உன் விருப்பத்துக்கு எதையாவது வாங்க விடுவாளா? அவ இஷ்டத்துக்கு டாமினேட் பண்ணுவா. யாரையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டா. எல்லாம் அவ இஷ்டத்துக்கு நடக்கணும். அவ என் தங்கச்சி தான். ஆனாலும் அவளை பத்தி பேசினாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. என் சந்தோஷத்தை நீயே கெடுக்காத ஜானகி. இருவரும் வீடு திரும்ப இரவாக்கி விட்டது. சகலத்தையும் மாமியாருக்கு ஜானகி காட்டினாள். ஸ்னேகாவுக்கு நெக்லஸ், வளையல், மோதிரம், பட்டு சேலை என நிறைய வாங்கியிருந்தாள் ஜானகி. பாட்டி பூரித்து போனாள். என்னங்க, காலையில நிச்சயதார்த்தம், இந்த நிமிஷம் வரைக்கும் சந்திரா கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. அவளுக்கு போன் போடுங்க. அவளுக்கு அக்கறை இருந்தா வரட்டும், நீ வேலையை பாரு. அப்படி விட முடியுமா? அவ ஒண்ணும் நமக்கு தெரியாதா? அதுக்காக அவளை விலைக்கு வைக்க முடியுமா? நீங்க பேசலைன்னா நான் பேசுறேன். சந்திரா இல்லாம இந்த வீட்டுல எந்த ஒரு விசேஷமும் நடக்க கூடாதுங்க. வீட்டு பொண்ண விலக்கி வச்சா அது மகா பாவங்க. நான் அதை செய்யவே மாட்டேன். விடுங்க, இத நான் பாத்துக்கிறேன். காலை 6 மணிக்கு ஜானகி சந்திரா வீட்டு கதவை தட்டிவிட பரசு திறந்தான். வாங்கக்கா. என்ன இத்தனை சீக்கிரமா? உள்ள வாங்க. சந்திரா வெளியே வந்தாள். சீக்கிரமா குளிச்சு எல்லாரும் கிளம்புங்க. இத பார் சந்திரா, உங்க அண்ணன் பேசினத மனசுல வச்சுக்காத. அவரு உன்னை வளர்த்தவரு. ராமு உன் பையன், புரியுதா? நீ இல்லாம அந்த வீட்டுல எதுவும் நடக்காது. புறப்படு.
அண்ணி, எனக்கு வர இஷ்டம் இல்ல. ஆனா நீங்க கூப்பிடுற காரணமா வரேன். அங்க எனக்கு எதுவும் அவமானம் நேர்ந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றாள். நிஷா வேகமாக வந்தாள். இத பாரு, இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. நீதான் எல்லாரையும் அவமானப்படுத்தி எப்பவுமே பழக்கம். அத்தைக்கு வீடு தேடி வரணும்னு அவசியமே இல்ல. நீ இப்பவும் உன் பந்தாவ காட்டாத. இருக்கிறதையும் இழக்க நேரும். அத்தை, நாங்க எல்லாம் ரெடி, வாங்க போலாம் என்றாள். அப்படிலாம் சொல்லாத நிஷா. நீங்க 3 பேரு புறப்படுங்க. நானும் சந்திராவும் வரோம். ஜானகி சந்திராவை கெஞ்சி கூத்தாடி அழைத்து வந்து விட்டாள். ஆரம்பத்தில் பந்தா காட்டிவிட்டு சந்திரா இயல்பாக வேலைகளை செய்ய தொடங்கினாள். ஸ்னேகா வீட்டார் வந்து இறங்க ஆரத்தி எடுத்ததே சந்திராதான். பொட்டு வைக்கும் போது பார்வையில் பகை இருந்தது. அதன் பிறகு நிச்சயதார்த்த நிகழ்வு ஒவ்வொன்றிலும் சந்திரா அவர்கள் குடும்பத்தை நோகடித்துக் கொண்டே இருந்தாள். நிச்சய பட்டு புடவையை ஸ்னேகாவிடம் தர அதை கட்டிவிட சந்திரா ஓடி வர, அம்மா, நீங்க வாங்க. நான் தான் உனக்கு அம்மா, அண்ணி உனக்கு அத்தை. இல்லீங்க, அவங்கள அன்னிக்கே நான் அம்மான்னு கூப்பிட தொடங்கியாச்சு. நீங்க அத்தை, புடவை கட்டிவிட அம்மா வரட்டும் என்றாள் ஸ்னேகா. ஜானகியை அழைத்து போய் ஸ்னேகா கதவை சாத்தினாள். சந்திராவுக்கு முகத்தில் அடித்த மாதிரி ஆகிவிட்டது. மற்றவர்கள் முகத்தை பார்க்கவே ஒரு மாதிரி வெட்கமாக இருந்தது. பழிவாங்க ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு பேசின பேச்சுக்கு இன்னைக்கு பதிலடி தந்துட்டா. இவளை சும்மா விடக்கூடாது. நான் அடக்கி வாசிக்கணும், என் ஆத்திரத்தை காட்டக்கூடாது. தந்திரமா அடித்தான் இவளை ஜெயிக்கணும் என்று சந்திரா தன் மனதிற்குள் பேசிக்கொண்டாள். சேலையை கட்டிக்கொண்டு ஸ்னேகா வர முதலில் அவளை வரவேற்றது சந்திராதான். எனக்கும் முதலா சேலை கட்ட கத்து கொடுத்தது எங்க அண்ணிதான். எனக்கு முதல் பட்டுப்புடவை வாங்கி தந்ததும் அண்ணிதான். நான் ஆசைப்பட்ட அத்தனை பொருட்களையும் எனக்கு வாங்கி தந்தது அண்ணிதான். உறவால அண்ணிக்கு நான் நாத்தனார், ஆனா உணர்வுகளால பொண்ணுதான். அந்த வகையில நான் ராமுவுக்கு அக்கா. சோ உனக்குதான் நான் நாத்தனார். படக்கென ரவி குறுக்கே புகுந்தான். ஸ்னேகா அண்ணி, நீங்க இனிமேல் ஜாகிரதையா தான் இருக்கணும். அத்தை உங்ககிட்ட நாத்தனார்னு சொல்றது பாசம் இல்ல, ஒரு வகை எச்சரிக்கை. நீங்க அவங்க கிட்ட கவனமா இருக்கணும். சுமாரடா போக்கிரி. ரவி எப்பவுமே குறும்புதான் ஸ்னேகா. ஆனா ராமு அப்படி இல்ல. என் மேல அவனுக்கு உசுரு. அவனை வளர்த்ததே நான் தான். அந்த வகையில நானும் உனக்கு மாமியார் தான். பாத்தீங்களா நீ, இப்பதான் நாத்தனார்னு சொன்னாங்க, அதுக்குள்ள மாமியார் ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன சொல்ல போறாங்களோ, பீதியா இருக்கு என்றான் ரவி. அடுத்த அரை மணி நேரத்தில் தாம்பூலம் மாற்றப்பட்டு தேதிகளை உறுதி செய்து விருந்துக்கு எல்லோரும் தயாராகி விட்டார்கள். ராமுவும் ஸ்னேகாவும் தனியாக வர, அத்தை அப்படிதான், நீ மண்டையில எதையும் போட்டுக்காத. உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறது எங்க அம்மா பொறுப்பு. அம்மா மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. உங்களை விட நான் அம்மாவை தான் நம்புறேன். நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பிறகு பாருங்க, அம்மா இப்ப இருக்கிறத விட சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு நான் உத்தரவாதம் என்றாள் ஸ்னேகா. பெருமையுடன் அவளை பார்த்தான் ராமு. அம்மா நிறைய பாடுபட்டிருக்காங்க. ஆனா அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் யாருக்கும் வராது. குடும்ப உறவுகளை ஒரு காலத்திலும் விட்டு தர மாட்டாங்க. அத்தைய எப்படி தாங்கி பிடிச்சிருக்காங்க தெரியுமா? நிறைய கதைகள் இருக்கு. இப்ப நேரம் இல்ல, நிதானமா உனக்கு நான் சொல்றேன். இங்கதானே நீ வரப்போற, உனக்கே புரியும். அம்மா இப்ப கூட அத்தைய விட்டு கொடுத்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அதுதான் அம்மாவோட பண்பாடு. நிறைய பேசலாம். அம்மா மாதிரி ஒரு நல்ல அண்ணியும் இல்ல, அத்தை போல ஒரு கெட்ட நாத்தனாரும் உலகத்துல இல்ல. சரி வா, அப்புறமா பேசலாம். வெளியில் வர ரவி உடனே, அண்ணி, நீங்க வாழ வந்ததும் சந்திராத்த கொட்டத்தை அடக்கணும். பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டதும் நீங்க போடுற முதல் கையெழுத்து அதுதான், சரியா? ரவி சொல்ல ஸ்னேகா அழகாக சிரித்தாள். அத்தியாயம் 13. கல்யாண ஏற்பாடுகள் தொடங்க அடிக்கடி கடைக்கு போகும் சூழ்நிலை. சந்திரா லீவு போட்டுவிட்டு சகலத்துக்கும் வர செல்வத்துக்கு கடுப்பாகிவிட்டது. சந்திரா, எல்லாத்துக்கும் நீ லீவு போட வேண்டிய அவசியம் இல்ல. நானும் அண்ணியும் பாத்துப்போம். நீயும் தான் லீவு போடணும் அண்ணன். எனக்கு நிறைய லீவ் இருக்கு. நம்ம ராமு கல்யாணம் நான் இல்லாம எதுவும் நடக்க கூடாதுன்னு அண்ணி சொல்லிட்டாங்க. நான் இந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணு. நான் வந்துதான் தீருவேன் என்றாள். எல்லாவற்றிலும் தலையீடு, கருத்துக்கள், அதிக பிரசங்கித்தனம், வழக்கம் போல டாமினேஷன். எரிச்சலே அடையாத ஜானகிக்கே எரிச்சல் வர தொடங்கிவிட்டது. செல்வம் பொறுமை கரைந்தது. ஒரு கட்டத்தில் ஸ்னேகாவுக்கு கூரை சேலை, தாலி எல்லாம் வாங்க போன சமயம் ஸ்னேகாவின் பெற்றோரும் இருக்க சந்திராவின் தலையீடு உச்சத்தை தொட்டது. ஸ்னேகா ஜானகியை பார்க்க ஜானகி பார்வையால் சம்மதம் வழங்க, அத்தை, வாங்குற தாலி கூரைச்சேலை எல்லாமே எனக்கு, கல்யாணம் எனக்கு. அதனால ஏன் டேஸ்டுக்கு விடுங்க, நீங்க தலையிட வேண்டாம்.
அதே மாதிரி ராமுவுக்கு எடுக்கிறதையும் நான் தான் தேர்ந்தெடுப்பேன். ராமு நான் வளர்த்த பிள்ளை என்றாள் சந்திரா. பெத்த தாயாரே தலையிடாம ஒதுங்கி நிக்கிறாங்க, அவங்களோடவா நீங்க வசதி? தள்ளுங்க என்றாள் சினேகா. அண்ணி, என்ன இவ இப்படி பேசுறா? அன்னிக்கு இதை விட மோசமா நீ பேசினப்போ நான் சும்மா தானே இருந்தேன் சந்திரா. பேசவே தெரியாதவனா என் நாத்தனார பேசாதனா என் மருமகளை எதுக்கு பேசணும்? ஜானகி, நிறைய வேலை இருக்கு, வா. செல்வம் அழைக்க ஜானகி நடக்க, என்னடி சினேகா இவ இந்த பாடுபடுத்துறா? நீ சந்தோஷமா இருக்க இவ விடுவாளா? எனக்கு பயமா இருக்குடி என்றாள் சினேகாவின் அம்மா. அம்மா, நீ எதையும் கண்டுக்காத. ராமு அம்மா மனசு யாராலையும் புண்படக்கூடாது, நான் பாத்துக்கிறேன். ராமு அம்மா மனசு யாராலையும் புண்படக்கூடாது, நான் பாத்துக்கிறேன். பொறுமையா இரு. எந்த ஒரு சங்கதியிலும் சந்திராவை மூக்கை நுழைக்க விடாமல் துண்டித்துக் கொண்டே வந்தாள் சினேகா. சகலத்தையும் செல்வமும் ஜானகியும் ரசித்தார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல் சந்திராவுக்கு இருக்க பிடிக்காமல் தலைவலி என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டாள். யாரும் அவளை தடுக்கவில்லை. அதுவே சந்திராவுக்கு அவமானமாக இருந்தது. அவள் வெளியே போனதும் ஜானகியிடம் வந்தாள் சினேகா. சாரிம்மா, நான் கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டேனோ? உங்க சம்மதம் கேட்டுதானே செஞ்சேன். தப்பே இல்ல சினேகா. எங்க பர்ச்சேஸ்ல நான் அவளுக்கு முழு உரிமை தந்தேன். இன்னைக்கு உண்ணுது. இதுல அவ தலையிடுறது அநாகரிகம். தருமன் பாஞ்சாலிய வச்சு சூதாட எந்த ஒரு உரிமையும் இல்ல. நான் இத்தனை காலம் அடங்கி போயிருக்கலாம், ஆனா உன்னை மத்தவங்க அடக்கிறத நான் அனுமதிக்க முடியாது என்றாள். ராமு அருகில் வந்தான். ஏமா, ஒவ்வொரு வீட்டிலும் இந்த மாதிரி அத்தை, சித்தி, பெரியம்மான்னு ஆதிக்கம் செலுத்த ஆட்கள் இருப்பாங்களோ? ராமு, இதெல்லாம் கூட்டு குடும்பத்தோட சாபக்கேடு. வாழ வரவங்களை அடக்கி ஆள்றது இது எங்க வீட்டு பழக்கம்னு எதையாவது சொல்லி கும்பல் சேர்த்து கும்மி அடிக்கிறது, குடும்ப பாட்டுன்னு எதையாவது சொல்லிட்டு கூத்தாடுறது, எல்லாரும் ஒன்னா சேரும் போது உறவாட இலக்கணமே இவங்கதான்னு சொல்லிக்கிட்டு வந்த பெண்களை எரிச்சல் மூட்டுறது, இதெல்லாம் சகஜம். உள்ள புகுந்து பார்த்தா ஊழல் மயமா இருக்கும். உள்ள பாலிடிக்ஸ் கூத்தாடும். ஆனா வெளியில பெரிய ராஜ பரம்பரைன்னு நினைப்பு. வந்தவங்களுக்கு மரியாதை கத்து கொடுப்பாங்க. ஆனா இவங்க வீட்டு பெண்கள் மாமியார நாய் மாதிரி நடத்துவாங்க. விடு, சினேகா வந்த பிறகு பல மாற்றங்கள் நம்ம வீட்டுல வரப்போகுது. அவதான் கொண்டே வரப்போறா. ஜானகி குரலில் என்றும் இல்லாத ஒரு உற்சாகம் தழும்பி வழிந்தது. அதே நேரம் சந்திரா குழப்பத்தில் இருந்தாள். அவள் மகள் நிஷா அருகில் வந்தாள். அம்மா, நான் கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட. என்னடி, இதுக்கு என்ன பெரிய பீடிக்க வேண்டியிருக்கு? சொல்லி தொலை. எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டயும் கோவப்படாதம்மா. படையப்பால ரஜினி என்ன சொன்னாரு? அதிகமா ஆசைப்படுற ஆணும் அதிகமா ஆத்திரப்படுற பெண்ணும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைன்னாரு. நீயும் ஒரு வகை நீலாம்பரிதான். இந்த மாதிரி எல்லாம் நீ பேசின கொன்னே போடுவேன் என்றாள் சந்திரா. நான் இன்னும் பேசவே தொடங்கலையே. இத பாரு, அந்த வீட்டுக்கு ஸ்னேகா அண்ணி வந்த பிறகு நம்ம போகலாம், கலந்துக்கலாம். ஆனா மாமா வீடே கதின்னு கிடந்தா நம்ம மரியாதை கெட்டுடும். வாய் மூடுடி. எங்க அண்ணன் வீடு அது. என்னைக்கும் எனக்கு அங்க உரிமை உண்டு. அதை யாரும் தடுக்க முடியாது. நிறுத்தமா. அப்பா வழி சொந்தங்கள் யாருமா? பல பேரை எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ அவங்க யாரையும் நெருங்க கூட விடல. மத்தவங்கள பேச உனக்கு வாயே இல்ல. ராமு அண்ணாவுக்கு நீ அத்தை, அப்பா வழி சொந்தம். நியாயங்கள் இங்கே மட்டும் எப்படிமா மாறலாம்? அது சரியா? வரவ கேள்வி கேட்டா உன் மூஞ்சிய கொண்டு போய் எங்க வச்சுப்பமா? நான் குறை சொல்லல. இத்தனை நாள் என்ன வேணும்னாலும் நடந்திருக்கட்டும். இனி உன்னை நீ மாத்திக்கோ என்றாள் நிஷா. நீ எனக்கு உபதேசம் பண்ண வேணாம். நீ என் தயவுல வாழற. நான் உனக்கு அம்மா, அந்த மரியாதை இருக்கட்டும். உங்க 2 பேரையும் ஹாஸ்டல்ல விடணும். இதுவே நமக்கு ஹாஸ்டல் தானேம்மா. எப்பவாவது தானே வந்து போறோம். எப்பவும் மாமா வீட்டுல தானே இருக்கோம். இனி நான் பேசல. நானும் வினோதும் வரமாட்டோம். அப்பாவையும் நாங்க வரவிட மாட்டோம். அப்பாவோட மானம் மாமா வீட்டுல ஏற்கனவே காத்துல பறந்தாச்சு. இனியாவது அதை மீட்டெடுக்க நாங்க முயற்சி பண்றோம் என்று சொல்லி முடித்தாள் நிஷா. இதுக்கு மேல நீ பேசினா என் வாய் பேசாது, கைதான் பேசும் என்றாள் சந்திரா. வினோத் வந்தான். நிஷா, நீ பேசாத. அம்மாவை அடக்க யாராலும் முடியாது. நம்ம மரியாதை மிஞ்சணும்னா எதுவும் பேசாம இருக்கிறது தான் நல்லது. அப்பா கிட்ட நீ பேசு. சந்திரா எதற்கும் கலங்கவில்லை. என்றைக்குமே அவள் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் தான். அவள் தன்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டாள். கடையில் வைத்து சந்திராவை சினேகா அசிங்கப்படுத்தியும் சந்திரா அடங்கவில்லை. கல்யாணம் நெருங்குவதால் அண்ணன் வீட்டிலேயே இருந்து அவர்களுக்கு டார்ச்சர் தந்து கொண்டே இருந்தாள். நாட்கள் ஓட கல்யாண நாளும் நெருங்கிவிட்டது. சினேகா வீட்டில் ஒரே மகள் என்பதால் சகலமும் பிரமாதமாக நடந்தது. நிறைய செலவழித்து எல்லோருக்கும் மரியாதை செய்து குறையில்லாமல் நடத்தினார்கள். அதில் ஜானகிக்கு சம்மந்தி சேலை என வாங்கும் போது பெரிய தொகைக்கு வாங்கிவிட்டு
சந்திராவுக்கு சுமாராக வாங்க சந்திரா ரகளை செய்து விட்டாள். பாட்டி கடுப்பாகி, ஜானகி தாண்டி ராமுவ பெத்த அம்மா, அவளுக்கு செய்யற அளவுக்கு உனக்கு செய்ய முடியுமா? உனக்கு விவேகமே இல்லையா? எல்லாத்துக்கும் சண்டை போடுவியா? நீ எப்படி திருந்துவ? எனக்கு சத்தியமா புரியல. நீ அசிங்கப்பட்டு தான் இங்கிருந்து போக போற என்றாள். விடுங்க அத்த, அவளுக்கு இந்த சேலை பிடிச்சிருந்தா எடுத்துக்கிட்டோம், எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் என்றாள் ஜானகி. உளராத ஜானகி, இத்தனை நாள் நீ விட்டு கொடுத்த மாதிரி இல்ல இது. அவங்க உனக்கு தந்தத நீ இவளுக்கு கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க? ரொம்ப தப்புடி என்றாள் பாட்டி. நான் மானம் கெட்டவ இல்ல. அண்ணி தந்தாலும் நான் வாங்க மாட்டேன், புரியுதா? ஓவரா என்ன நீயும் அசிங்கப்படுத்தாத, கொஞ்சம் அடங்குமா. இத்தனை சச்சரவுகளையும் கடந்து கல்யாண நாள் வந்து விட்டது. அங்கேயும் சினேகா வீட்டாரிடம் ஆயிரம் ஆயிரம் குறைகளை கண்டு அவர்களை உச்ச கட்டத்துக்கு வெறுப்பேற்றினாள் சந்திரா. தாலி ஏறும் வரை அவர்களும் பொறுத்து கொண்டார்கள். சாந்தி முகூர்த்தம் சினேகா வீட்டில் நடந்தது. அந்த ராத்திரியில் ராமு முதலில் செய்தது சினேகாவிடம் மன்னிப்பு கேட்டது. அத்தை எல்ல மீறி கல்யாணத்துல மத்தவங்க முகம் சுருக்கும்படியா ஆட்டம் போட்டாச்சு. உங்க அப்பா அம்மாவும் ரொம்பவே பொறுத்துக்கிட்டாங்க. உனக்கு ஒரு பிரச்சனையும் இனி வராது, நீ சந்தோஷமா வாழலாம் என்றான். எனக்கு அது தெரியும். உங்க அம்மா ஒரு தேவதை போல அங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை? நான் எதுக்குமே கவலைப்படல. மறுநாளே சினேகாவின் பெற்றோர் அவளை கொண்டு வந்து விட்டார்கள். ஆரத்தியை வழக்கம் போல சந்திரா எடுத்து வர, அத்த அத அம்மா கிட்ட கொடுங்க, எனக்கு என் மாமியார் தான் ஆரத்தி எடுக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம் என்றாள். உள்ளே காலை வைக்கும் போதே என்னை அவமானப்படுத்தணும்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கியா என்றாள். அம்மா நீங்க ஆரத்தி எடுங்க, அனாவசிய பேச்சு வேண்டாம் என்றாள் சினேகா. ஜானகி ஆரத்தி எடுக்க உள்ளே வந்தார்கள். பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பால் பழம் தர ஜானகி வந்து ஜானகி தந்து முடித்ததும், சந்திரா நீ குடு என்றாள். தேவையில்ல, நான் கொடுத்தா அவ வாங்க மாட்டா, அதுக்கும் என்னை அவமானப்படுத்துவா. தேவையா எனக்கு? அவளுக்கு பாலும் பழமும் தர எனக்கு பிடிக்கல. வாழ வந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாத சந்திரா என்றாள் பாட்டி. விடுங்க பாட்டி, அத்தைக்கு பிடிச்சத அத்தை செய்யட்டும், எனக்கு பிடிச்சத நான் செய்யறேன். ராமு வாங்க, நம்ம ரூம் எது என்றாள் சினேகா. செல்வம் ரவி இருவரும் சேர்ந்து கண்களை அசைக்க ராமு தலையசைத்தான். சினேகா, இங்க 3 பெட்ரூம் இருக்கு. ஒண்ணுல நானும் ரவியும், அப்புறம் பாட்டி அம்மா அப்பா ஒண்ணுல, 3வதுல அத்தை. ஏன், அவங்களுக்கு வீடு அடுத்த தெருவுல தானே இருக்கு என்றாள். உடனே ரவி, இருக்கு அண்ணி, ஆனா அவங்க போகவே மாட்டாங்களே. சாப்பாடு தூக்கம் எல்லாம் பல வருஷங்களா இங்கதான். பசங்க குழந்தைங்களா இருந்தப்ப நியாயம், வளர்ந்த பிறகும் அதே நிலைதான் அண்ணி. ரவி, பிறந்த வீடு பெண்களுக்கு ஒரு மாதிரி போதை, அங்க இருந்து பழகிட்டா போகவே தோணாது. எங்க அம்மா அப்படி இல்லையே அண்ணி. சரி, நீங்க போய் ரூம பாருங்க. இருப்பதில் பெரிய அறை சந்திராவுக்கு சொந்தம். இந்த ரூம் காற்றோட்டமா நல்லா இருக்கப்பா. இது சந்திரா ரூம், அதுக்கு என்ன, அவளை காலி பண்ண வச்சிடலாம், இப்பவே சொல்றேன். ஜானகி முகத்தில் கலக்கம் படிந்தது. செல்வம் கொஞ்சமும் தயங்காமல் சந்திராவை அழைத்தார். சந்திரா, இது நீ உடனே காலி பண்ணு. ராமு ரவி 2 பேரும் உதவி செய்வாங்க. மாமா நாங்களும் உதவுறோம். நிஷா வினோத் இருவரும் முன் வர, நிறுத்துங்க, நான் எதுக்கு ரூம காலி பண்ணணும்? இவ இன்னைக்கு வந்தவ, இந்த வீடு கட்டி 20 வருஷம் ஆச்சு. இது எங்க அண்ணன் வீடு, எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. என்னை யாரும் விரட்ட முடியாது, நான் காலி பண்ண மாட்டேன் என்றாள் சந்திரா. கொஞ்சம் அடங்குறியா சந்திரா? வீட்டை நான் தான் லோன் போட்டு வாங்கினேன். அதுல ஏன் 2 பிள்ளைங்களுக்கும் முழு உரிமை உண்டு. எல்லா பெத்தவங்களும் பிள்ளைங்களுக்கு தான் தன் சொத்துக்களை தருவாங்க, அதுவே கட்டாயம் இல்ல. அப்படி இருக்க சகோதரி உரிமை கொண்டாட எந்த பாத்தியத்தையும் இல்ல. உனக்கு அண்ணன் வீடுனா அவங்களுக்கு அப்பா வீடு. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அத்தை சொந்தம் கொண்டாடுறாங்க, நீங்க பிள்ளைங்களுக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னா இத்தனை காலம் உழைச்சு இந்த அத்தையோட அராஜகத்தையும் தாங்கிக்கிட்டு வாழற எங்க அம்மாவுக்கு எதுவுமே இல்லையா? அவங்க இந்த வீட்டு வேலைக்காரியா? என்ன நடக்குது இந்த வீட்டுல? எங்க அம்மாவுக்கு மட்டும் நியாயமே கிடைக்காதா? இந்த நாத்தனார் கொட்டம் அடங்கவே அடங்காதா? ரவி குமுறி விட உள்ளே வந்தான் பரசு. பசங்களா வாங்கடா, நம்ம பொருட்களை எல்லாம் வெளியில எடுத்து அந்த ரூம ராமுவுக்கு காலி பண்ணி கொடுங்க. மாப்பிள்ள, பக்கத்து ரூம் நீங்க எடுத்துக்கோங்க ஜானகி சொல்ல, இல்லக்கா, ஒண்ணுல ராமு சினேகா, அடுத்ததுல நீங்களும் மாமாவும், 3வதுல ரவியும் பாட்டியும், சரியா? நானும் பிள்ளைங்களும் எங்க வீட்டுக்கு போறோம். சந்திரா வரமாட்டா, அவளை ஹால்ல ஒட்டியுள்ள பாத்ரூம் பக்கத்துல படுக்க வைங்க என்றான் பரசு. சந்திரா ஆவேசமாகி விட்டாள். என்ன பேசுறீங்க நீங்க? அந்த அளவுக்கு நான் கேவலமாகல. அப்பா கிளம்பு, மான மரியாதையாவது மிஞ்சட்டும். இத்தனை நாள் நீங்க இருந்து வீட்டை தேய்ச்சது போதும், எல்லாம் ஏன் தப்பு.
ஆரம்பம் முதலே நான் மானம் கெட்டு பணத்தை மிச்சப்படுத்த இங்க வந்து வெக்கம் கெட்டு ஜானகி அக்கா சமைக்கிற ருசியான சமையல் 3 வேளையும் கிடைக்கும்னு என் மானத்தை அடகு வச்சேன். எங்க அப்பா அம்மா எந்த ஒரு ஒத்துழைப்பும் தராம நழுவினாங்க. 3வது குற்றவாளி ஜானகி அக்கா. இவங்களுக்கு கொம்பு சீவி விட்டு இவளை சண்டி ராணி ஆக்கின குற்றம். ராமு இவகிட்ட குழந்தை முதலே ஒட்டிக்கிட்ட குற்றம். பட்டியல் போட எனக்கு தெம்பில்ல. நீ இப்பவும் வரலன்னா இனி வரவே வேணாம். பசங்களா, பொருட்களை எடுங்க என்றான். அவர்களது சகல பொருட்களும் வெளியே எடுக்கப்பட அந்த அறை ராமுவுக்காக தயார் செய்யப்பட்டது. ஸ்னேகா வீட்டில் கட்டில், மெத்தை, அலங்கார மேஜை என சகலமும் வாங்கி தந்திருந்தார்கள். பரசு குழந்தைகள் வீட்டுக்கு புறப்பட்டு விட மற்றவர்கள் ஆளுக்கு ஒரு அறையை தேர்ந்தெடுக்க சந்திராவை யாருமே கண்டு கொள்ளவில்லை. பரசு சொன்னது போல தன்னந்தனியாக ஏறத்தாழ பாத்ரூம் அருகில் படுக்கும் நிலை. அவளுக்காக வக்காலத்து வாங்கும் அண்ணி இப்போது அதற்கு தயாராக இல்லை. புருஷனும் பிள்ளைகளும் திரும்பி விட்டார்கள். அம்மா என்றுமே ஆதரவில்லை. வந்தவள் மதிக்க மாட்டாள். இனி அவள் கொடிதான். இனி என்ன, இப்போதே அவள் கொடி பறக்க தொடங்கிவிட்டது. வந்த முதல் நாளே ஆட்சியை பிடித்து விட்டாள். அத்தனை பேரும் அவள் பக்கம். எனக்கு டெபாசிட் கூட தேராது. புரிந்துவிட்டது சந்திராவுக்கு. அந்த இரவு ஹாலில் தன்னந்தனியாக படுப்பது பெருத்த அவமானமாக இருந்தது. உறக்கம் முற்றிலும் தொலைந்து போனது. உள்ளே இருந்த ஏதோ ஒன்று உடைந்து நொறுங்குவது தெரிந்தது. அது திமிரும் அகங்காரமும் நாத்தனார் என்ற ஆணவமும் தான். காலையில் சீக்கிரமே எழுந்தாள். குளியல் முடித்தாள். ஜானகி எழுந்து வந்தாள். சீக்கிரமே எழுந்துட்டியா? காஃபி தரட்டுமா என்றாள். ஸ்னேகா பின்னால் வந்தாள். அம்மா, நீங்க படுங்க. இனி எந்த வேலையும் நீங்க செய்ய வேண்டாம். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத்தனை நாள் நீங்க பட்ட பாடு போதும். அண்ணி, நான் எங்க வீட்டுக்கு போறேன். உங்களை நினைச்சா பாவமா இருக்கு. வந்ததும் சாவி கொத்த இவ பறிச்சாச்சு. இனி இவளுக்கு அடங்கிதான் நீங்க இருக்கணும். போற போக்குல விஷத்தை கக்கிட்டு போறியா சந்திரா? நான் ஆச்சரியப்படல. அது உன் சுபாவம். ஆனா கேட்டுக்கோ, என் மருமகளுக்கு அடிமையா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். காரணம், என் வீட்டுல ஏன் தயவுல வாழ்ந்த நாத்தனார் உனக்கு நான் அடிமையா 30 வருஷம் வாழ்ந்ததை விட இது ஒன்னும் கேவலம் இல்ல. பேசாத ஜானகி முதல் முறையாக வாய் திறக்க, அத்தை காஃபி குடிச்சிட்டு போங்க என்றாள் ஸ்னேகா. விடு ஸ்னேகா, அவ வீட்டுல போய் குடிக்கட்டும். இன்னைக்கு நல்ல நாள். அவ வீட்டுல போய் குடுத்தன தொடங்கட்டும். இங்க அவ கணக்கு முடிஞ்சாச்சு. நீ எனக்கு காஃபி குடு என்றாள் ஜானகி. கம்பீரமாக ஜானகி நடக்க ஸ்னேகா பெருமிதத்துடன் மாமியாரை பார்த்தாள். இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை படிக்க நான் ரெடி. கேட்க நீங்களும் ரெடி தானே?